श्रीमद्भगवती नामं पुराणं लोकविस्तृतं शृणुयादि श्रद्धया युक्तः मम सन्तोषकारणं श्रीमद्भागवती वार्ता पुराणविदुर्लभा येदिरे भगवद्रूपं शास्त्रं भागवतं खलु. இந்த ஸ்லோகமானது பாகவத புராணத்துடைய வைபவத்தை சொல்ல வந்தது. அப்படிப்பட்ட வைபவம் அளிக்கக்கூடிய பாகவதம் என்பது 7 நாட்களிலே சுவாமி சுக்கராச்சாரியார் என்பவர் பரீட்சித்து மகாராஜாவுக்கு அனுகிரகித்த ஒரு விஷயம். ஆனால் இது ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டுதான் உபதேசம் பண்ணினார். வியாச பகவான் இந்த பாகவதத்தை அனுகிரகித்தார். ஏதேதோ மகாபாரதம் என்ன மற்றும் உண்டான கிரந்தங்கள் என்ன, இதையெல்லாம் பண்ணி அவருக்கு மனசுல ஒரு திருப்தி ஏற்படவில்லை. பகவான் நாமம் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அதை சொல்ல ஆரம்பித்தவர் பாகவதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆச்சரியமான ஒரு கிரந்தத்தை பண்ண வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி ஏற்கனவே பண்ணப்பட்ட மகாபாரதத்திலே பகவானுடைய சரித்திரங்கள் என்ன, அவருடைய சேட்டிதங்கள் என்ன, அவருடைய விளையாட்டுக்கள் என்ன, இது இத்தனையும் பரிபூர்ணமாக அது சொல்லவில்லை. யார் யாரை பற்றோ சொல்லிக் கொண்டிருக்கிறது. பாகவதம் பாரதம் என்று ஆரம்பித்து கங்கா காங்கேயர் என்ன, பஞ்சபாண்டவர்கள் என்ன, கௌரவர்கள் என்ன, இவர்களை பற்றியும் பேசியிருக்கிறதே அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம். அந்த வருத்தம் தீர ஸ்ரீமத் பாகவதம் என்று சொல்லக்கூடிய கண்ணனுடைய சேட்டிதங்களே நான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அனுகிரகித்த கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே நேற்றைய காலக்ஷேபத்திலே உபதேசம் பண்ணுகிறார் சுக்கராச்சாரியார் பரீட்சித்து மகாராஜாவுக்கு. அதாவது 7 நாட்கள் தான் கெடு விதித்தார்கள் ரிஷிகுமாரனாக இருக்கக்கூடிய அந்த முனிவன். அந்த 7 நாட்களிலே இந்த பரீட்சித்து மகாராஜாவுக்கு தட்சகன் என்ற பாம்பாலே கடியுண்டு பிராணம் போக வேண்டியது என்கிற சாபத்தை இட்டான் ரிஷிகுமாரன். இதை அறிந்த அந்த பரீட்சித்து மகாராஜா எதையாவது பண்ணணுமே, இந்த 7 நாட்களிலே நல்ல விஷயங்கள் பண்ணணுமே என்று முதலில் ஆரம்பித்து, இருப்பினும் தன்னை தானே மாய்த்துக் கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வரும்போது அந்த சமயத்தில் தான் சுவாமி சுக்கராச்சாரியன் உள்ளுக்குள்ள நுழைந்து என்ன கோலோபலமா இருக்கிறதே, என்ன விசேஷம் என்று கேட்க அப்பொழுது தெரிவிக்கிறார்கள், இந்த மாதிரி ரிஷிகுமாரன் சாபமிட்டார், 7 நாட்கள் தான் எனக்கு கெடு விதித்திருக்கிறார். அதனால அந்த 7 நாட்களிலே தேவரீர் என்னென்ன உபதேசங்கள் பண்ண முடியுமோ அடியனுக்கு பண்ணலாம் என்று பிரார்த்திக்கிறார். தெய்வம் போல தேவரீர் வந்தீர், அதனாலே தேவர் எனக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்க அப்ப உபதேசிக்க ஆரம்பிக்கிறார் சுக்கராச்சாரியார். உபதேசிக்க ஆரம்பிக்கணும்னா அதற்கு முன்னாடி நீங்கள் உபதேசிக்கக்கூடிய அந்த விஷயத்தை என்னுடைய நெஞ்சில் தரிக்கணும்னு. தரிக்கணும்னா எப்படி தரிப்பது? அதை தரிக்கக்கூடிய தன்மை எனக்கு நிற்கணுமோனோ, அது நிற்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க அதற்கு பகவானை தியானம் பண்ணு என்று சுக்கராச்சாரியார் பரீட்சித்து மகாராஜாவுக்கு சொல்ல, மேற்கொண்டு பகவானை தியானம் பண்றதுன்னா எப்படி என்று கேட்க அதற்கு சுக்கராச்சாரியார் ஆச்சரியமான தியானமுடைய, அதாவது அந்த கடாகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமே பகவானாக இருக்கக்கூடிய சரீரம், அந்த சரீரத்தை தியானம் பண்ணு என்று சொல்ல அவனும் பண்ண ஆரம்பித்தார். பரீட்சித்தும் பண்ண ஆரம்பித்து, ஓ இது என்னால் முடியாத போலிருக்கே, இது என்னால் மிகவும் பெரியதாக இருக்கிறது. பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் 14 லோகங்கள் அண்ட கடாகங்கள், அந்த அண்ட கடாகங்களையே சரீரமாக கொண்டுள்ள அந்த விராட் ஸ்வரூபம், அந்த விராட் ஸ்வரூபத்தை தியானிக்கிறவன்னா பிடிப்பதற்கே ஒரு பிடிமானம் இல்லையே. இது
இந்த தியானிக்கக்கூடிய தன்மை என்பது யாருக்கு கிடைக்கும்? ரிஷிகள் பண்ணலாம், முனிவர்கள் பண்ணலாம், நம் போன்றவர்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்வது யாரு? பரீட்சித்து மகாராஜா. பரீட்சித்துவாலேயே பண்ண முடியலன்னா நம்மால பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. அதனால அந்த விராட் சுரூபத்தை தியானிக்க என்னால் முடியவில்லையே, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், அந்த முயற்சி எல்லாம் தோல்வி உறுகிறது. அது மட்டுமல்ல, நீங்க சொல்லக்கூடிய அந்த உபதேசம் மனசுக்கு இடராமல், மனசு எந்த விதமான சஞ்சலம் ஏற்படாமல், உங்களுடைய எண்ணத்திலே இது இருக்கிறோம்னா அதுக்கு தியானம் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் அந்த தியானத்தை பரிபூர்ணமாக பண்ணுவதற்குண்டான தன்மை என்னிடத்தில் இல்லையே, நான் என்ன செய்ய என்று மிகவும் பிரார்த்தித்த அளவிலே அப்பொழுது தெரிவிக்கிறார் சுக்கராச்சாரியர், இந்த விஷயத்துக்கு நீ வருவாயா என்றுதான் பார்த்து கொண்டிருந்தேன், நீக்கு பட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு வேறொரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னு சொல்றார். அதை நீ முதல்லயே சொல்லியிருக்கலாமே, எதற்காக என்று சொன்னேன்னா, நேரடியா இந்த விஷயத்தை சொன்னால் நீர் எடுக்க மாட்டீர். ஏனென்றால் இது மிகவும் சுலபமாக இருக்கே, இப்படிப்பட்ட சுலபமான தன்மையை எதற்காக இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு உனக்கு எண்ணம் தோணும். அந்த எண்ணத்தை மாற்றவேதான் முதலில் கடினமான அந்த விராட் சுரூபத்தில் சொன்னேன். உம்மால் முடியாதென்று உம்முடைய எண்ணத்தாலே சொல்லிவிட்ட பிறகு இனி இப்படி சொல்கிறேன். அதற்குண்டான தன்மை என்ன? ஆச்சரியமான பகவானுடைய திருமேனி வடிவழகு. அந்த திருமேனி வடிவழகை நன்னா தியானிக்கலாமா. எப்படிப்பட்ட திருமேனி வடிவழகு? ஆச்சரியமான திருமேனி வடிவழகு. பெருமாள் விராட் சுரூபை தியானிப்பது மிகவும் கடினம். அதில் அப்ப அதுக்கு பதில் என்ன பண்ணா, சங்கு சக்கரங்களை ஏந்திக் கொண்டு, பீதாம்பரை தரித்துக் கொண்டு, அப்படியே ஆடையை உடித்துக் கொண்டு, திருமுடி தொடங்கி திருவடியீராக எல்லா திருவாபரணங்களும் சாத்திக் கொண்டு, நின்ற திருக்கோலம் என்ன, கிடந்த திருக்கோலம் என்ன, அதே போல சயன திருக்கோலம் என்ன, வீட்டிருந்த திருக்கோலம் என்ன, இந்தந்த திருக்கோலத்திலே பெருமாளை சேவிக்கலாம், அதைத்தான் உன்னால் தாவிக்க முடியும் பரீட்சித்தே என்று சொல்ல, ஓ அப்படிப்பட்ட நிலைதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்ல, அதை விட்டுட்டு பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் என்னால் நினைக்க முடியாது, இது தேர்ந்த ரிஷிகளுக்குத்தான் இது இருக்குமே தவிர நம் போன்ற சாமானியர்களுக்கு இதை தியானிக்க முடியாது. ஏன்னா பூமியை பார்த்து பகவான் தியானம் பண்ண சொன்னா நம்மளால முடியுமான்னா முடியாது. நமக்கு அந்த பக்குவமே கிடையாது, அந்த பக்குவமே இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா, நம்பியை தென்குறுங்குடி நின்ற சம்பனேதுகளும் திருமூர்த்தி என்று திருக்குடு நம்பி இருக்காரியா, நம்பியை அடியனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, திருமாலிருஞ்சோழ அழகரம் பெருமான் திருமாலிருஞ்சோழ மலை என்றே திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அவ்வளவு எளிமையாக சௌலபியமாக சௌசீல்யமாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை பற்றினேன் என்றால் அது தியானிப்பது மிகவும் சுலபம். அது மட்டுமல்ல, ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாள், உனக்கோர் கைமாறு நான் ஒன்றிலேன் எனது ஆவியும் உனதை என்று வானவாவல தெய்வநாயக பெருமாள் இருக்கலையா, அவனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட்டு இதை விட்டு வெளியே போக முடியும்னா போக முடியாது என்று மேற்கொண்டு கும்பகோணம் ஆறாமதன் அபரியாமிர்தம்னு பேரு, அப்படிப்பட்ட அமிர்தத்தை அனுபவிக்கலாமே தவிர விராட் சுரூபத்தை நான் எப்படி அனுபவிப்பது? ஆறா அமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் சீநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் கடற்கடந்தாய் கண்டேன் எம்மானே. அதை சேவிக்க 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 மனதையும் கண்ணையும் பறிகொடுக்கக்கூடிய அழகு, அப்படிப்பட்ட அழகு. நீலமேனி ஐயோ இறகொண்டது என் நெஞ்சினை ஏந்திருக்கிறாளையா, இதைத்தான் நம்மாழ்வாரும் பிரார்த்திக்கிறார். நீராய் இளனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய், நீயே பிருத்திவி, நீயே அப்புனா தண்ணீர், நீயே தண்ணீர், நீயே தேஜஸ், நீயே வாயு, நீயே ஆகாசம் என்று சொல்ல பெருமாள் சாமர்த்தியமா அதுக்கு ஒரு பதில் தெரிவிக்கிறார். ஆழ்வீர் எல்லாமே நான் தானே, நெருப்பும் நானே, தீயும் நானே, காற்றும் நானே, ஆகாசமும் நானே, தண்ணீரும் நானே, வாயுவும் நானே சொன்னீங்கன்னு. அப்ப தண்ணீராக நான் இருக்கிறபடியாலே உம்முடிக்கு
அவதார ஸ்தலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காவிரி நதி தீர்த்தத்தையே தேவரை சேவிக்கலாமே என்று சொல்ல, நான் சொன்னது உண்மைதான். ஆனால் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இருந்தாலும் நீர் எப்படி வர வேண்டும் என்றால், ஊராராடி வெண்சங்கேந்து கொடியேன்பால் மாறாய் ஒரு நாள் வண்ணம் வெண்ணம் மகிழவென்று சங்க சக்கரத்தை கையில் ஏற்றிக் கொண்டு எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். அதே போலதான் இங்கே பரீட்சித்து மகாராஜா அந்த விராட் சுரூபத்தை என்னால் ஆராதிக்க முடியாது, தியானிக்க முடியாது என்று சொல்ல, அப்பொழுது நிறைந்த சோதி வெள்ளம் தோன்ற நீண்ட பொன் மேனியுடன் நிறைந்து என்னுள்ளே நின்றொழிந்தாய் மேவியம் கையுள்ளதே அப்படின்னு. அப்ப தியானிப்பதற்கு என்ன இருக்கு? தியானிப்பதிலிருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி பெருமாளின் அழகான விக்கிரகம் என்ன, திருமேனி என்ன, அதை நினைக்க நினைக்க கண் என்ன, காது என்ன, மூக்கு என்ன, மனசு என்ன, அத்தனையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். பகவானை தியானிக்க 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 நம்முடைய கட்டுப்பாட்டுல வருதணும். ஏன்னா பெருமாள் திருமணி சத்துவகுணமே வடிவம். அது ஒரு சத்துவகுணம் மற்றது கிடையாது. ஏன்னா இதை நம்ம முன்னாடி கூட பார்த்துருக்கோம். சத்துவகுணம்னா ரஜஸ்தையும் தமசையும் ஒழித்து சத்துவகுணத்தோடு தான் நான் நிற்கணும். இது இத்தனை எங்களுக்கு பரீட்சத்துக்கு சொல்லிக் கொடுக்குறார். சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய திருமேனியை சேவிச்சாலே நமக்கும் அந்த சத்துவகுணம் பரிபூர்ணமா ஏற்படுறது. இதை நன்னா புரிஞ்சுட்டான் யாரு? பரீட்சித்து. புரிஞ்சுட்ட உடனே இனிமே தியானம் பண்ணுவதற்கு உகந்த திருமேனி இதுதான். எந்த திருமேனி? அர்ச்சாவதார திருமேனி. மற்றும் அவளுக்கெல்லாம் அர்ச்சாவதார திருமேனி. அந்த திருமேனி வடிவழக்கு நினைக்கிறார். நினைக்க நினைக்க அதுவே ஆனந்தமா இருக்குன்னு. அப்ப அது எனக்கு ஆசையே. இப்ப என்ன தெரிவிக்கிறாருன்னா, சரி தியானம் பண்றேன், தியானம் பண்ணா மனசுல தரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி எனக்கு ஏற்படுகிறது, வாஸ்தவம் தான். இருந்தாலும் ராஜன்னு யாரை பார்த்து சொல்றாரு? சுக்கராச்சாரியரை பார்த்து இந்த வார்த்தை சொல்றாரு பரீட்சித்து மகாராஜா. அடியனுக்கு தேவரீர், அடியனுக்கு உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்படுகிறது, எப்படி காக்கப்படுகிறது, எப்படி அழிக்கப்படுகிறது, இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையில் இருக்கிறார். அப்ப என்னன்னா, சிருஷ்டி, ஸ்திதி, லயம், இது மூணும் உண்டு. படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசை என்று கேட்க, இப்படி பெருமாளை தியானித்து அந்த தியானத்தின் வழியாக நீ சொல்லக்கூடிய உபதேசத்தை மனசிலே தரித்துக் கொள்கிறேன் என்று சொல்ல, உடனே இந்த விஷயத்தை தான் சூத பௌராணிகர், சௌனகர் இவெல்லாம் பேசிக்கிறார். இந்த விஷயம் சூத பௌராணிகர், சௌனகர் இவெல்லாம் நைமிசார் என்று பேசுகிறார். அதற்கு முன்னாடியே சுக்கராச்சாரியார் இந்த மகாராஜாவுக்கு, பரீட்சித் மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த உபதேசம் பண்ணதைத்தான் சூத பௌராணிகரும் சௌனகரும் பேசுகிறார். அவ பேசிட்டு இருக்கச்சே, ஓ பரீட்சித் இந்த மாதிரி கேட்டாரே, கேட்டபடியாலே அப்ப பெருமாளுடைய திருமேனியை தியானிப்பது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, எவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு அவ பேசுகிறார். இத சுகர் சொல்ல சொல்ல அவ பேசுகிறார். அப்ப உனக்கு கண்ணும் காதும் மூக்கும் பெருமாள் எதற்கு கொடுத்தாருன்னா, அவனை பார்ப்பதற்காக கண், அவனை முகர்வதற்காக மூக்கு, அவனுடைய சேட்டிதங்களை கேட்பதற்காக செவி, அவனுடைய ஒரு பிரசாதத்தை ருசிப்பதற்காக நாக்கு, அவன் நாமத்தை சொல்வதற்காக வாய், இதெல்லாம் கொடுத்திருக்காரனோ. அப்படி இருக்கச்சதே, இதைத்தான் முகுந்த மாலையிலே குலசேகராழ்வார் தெரிவிக்கிறார். இனிமையான ஆச்சரியமான பிரபந்தம் முகுந்த மாலை. ரித்வே கீர்த்தய கேசவம் மரலிபம் கேதோபதத் ஸ்ரீதரம் வாமித்னம் பவக்த அச்சயகதா அச்சுதபதா ஸ்ரோத்ரத்வயத்தம் ஸ்ருணு. ஏ நாக்கே, பெருமாளை பாடுவதற்கு நீ படைக்கப்பட்டாய். ஏ நாக்கே, நீ பெருமாளை பாடுவதற்காக படைக்கப்பட்டாய். ஏ மூக்கே, அவனுடைய துளசியை முகர்வதற்காக நீ படைக்கப்பட்டாய். ஏ கண்ணே, அவனை பார்ப்பதற்காக நீ படைக்கப்பட்டாய். நம் கண்ணால் ஒரு நாள் கூட பெருமாளை தரிக்கலைன்னு வச்சுக்கணும். பெருமாளை பார்க்கல, நம்முடைய கண்ணால பெருமாளை சேவிக்கலன்னா இந்த கண்ணுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கண் வச்சுருக்கேன், கண்ணு பகவான் கொடுத்த கண், இந்த கண்ணால பகவானை சேவிக்கணுமோனோ. சில பேர் பண்ணுவா, வேற கோயிலுக்கு போவா, அங்க போய் முன்னாடி நிற்பா, கண்ணை மூடிட்டு இப்படி கையை குப்புவா. பராசர மட்டும் கோபமே வந்துருச்சு.
அவன் என்ன சொன்ன, இதுக்கு ஆத்திலே பண்ணிருக்கலாம், இதுக்கு நீ கோயிலுக்கு வர வேண்டாம், நீரமே அவன் திருமேனி சேவிக்கிறமோனோ, நீண்ட பொன்மேனியுடன் நிறைந்து எண்ணுள்ளே நின்றொழிந்தாய் நேமியன் கையுள்ளது. அந்த திருமேனி சேவிக்கணும், நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை வேதமை செய்தனவே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்க செய்து அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணை வைத்து கொண்டு அவனை சேவிக்கிறமோனோ, ஒருவேளை சேவிக்கலன்னா அந்த கண்ணுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த மயில் பீலி இருக்கணும், கண்ணனே இந்த மயில் வச்சுட்டு இருக்காரணும் மேல, அந்த மயில் பீல ஒரு கண்ணு தெரியறது பாருங்க, அந்த கண்ணு இருக்கணும், அந்த கண்ணு வரைஞ்சி இருக்கணும். அந்த கண்ணு என்னைக்கு பார்க்குமோ அன்னைக்குதான் இந்த கண்ணும் பார்க்கின்ற. அந்த கண்ணு பார்க்க போறதே கிடையாது. மயில் பீலியில் இருக்கக்கூடிய கண்ணு பார்க்க போறதே கிடையாது. அந்த மயில் பீலி இருக்கக்கூடிய கண்ணுக்கும் உன் கண்ணுக்கும் வித்தியாசமே இல்லை. ஏன் வித்தியாசம் இல்லைன்னா, அந்த கண்ணும் பார்க்க போறது இல்லை, இந்த கண்ணும் பார்க்க போறது இல்லைன்னா. ஆக காது திரிவிக்ரமவதான சரித்திரத்தை கேட்கணும், திரிவிக்ரமவதான சரித்திரத்தை கேட்கணும். அது மட்டும் இல்ல, ஒருவேளை அது கேட்கலன்னு வச்சுக்க, அந்த காது இல்லைன்ற, காது என்ன சுவாமி காது ரெண்டு காது சொல்லிக்கிறாரு. இந்த காது தெலுங்கு காதுன்னா இல்லைன்னு அர்த்தம் தெலுங்குல. அப்ப நான் அது காதே இல்லை, காது வெடிக்க சொல்ல இந்த சுவாமி சொல்லுவார், அந்த காது இல்லைன்னு இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அவனுடைய சரித்திரத்தை கேட்கிறமோனோ, திருவிக்கிரமனுடைய சரித்திரத்தை உன்மிதியில் புனலுருவி ஒருகால் நிற்ப ஒரு காலம் காமரிசி அவனன் உள்ளத்து என்மதியம் கடந்தண்ட மீது போகி இருவி செம்பி நோடு போய் எழுந்து அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா? அந்த சரித்திரத்தை பூர்ணமா கேட்கணுமோனோ, அது கேட்கலன்னா அது காதே இல்லைன்னு. அப்ப என்ன சுவாமி என்ன, அப்ப அது காது இல்லைன்னா என்னது? பாம்பு புத்து இருக்கணும், பாம்பு புத்துல ஒரு ஓட்டை இருக்கணும். அந்த ஓட்டைக்கும் இந்த காதல இருக்க ஓட்டைக்கும் வித்தியாசம் இல்லைன்னு. பாம்பு புத்திலையும் ஓட்டை இருக்கு, இவருடைய காதலையும் ஓட்டை இருக்கு, ரெண்டும் ஒண்ணுதான் சுவாமி. பாம்பு புத்தியதான் கேட்குமா? கேட்க போறது இல்லையே. அதே போல உன் காதும் கேட்க போறது இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப இந்த கை பெருமாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும், பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். இந்த கை அர்ச்சனை பண்ணலன்னா அப்படி எப்படிப்பட்ட கை? ஒவ்வொன்றும் சொல்லியே வரா பாருங்க. ஜித்யே கீர்த்தவ கேசனம் வரைப்பம் சேத்தோபத சீதரம் என்கிற அந்த முக்குத்தமான ஸ்லோகத்திலே ஆச்சரியமா தெரிவிக்கிறார் குலசேகர ஆழ்வார். என்ன தெரிவிக்கிறார்? கண் பார்க்கலன்னா அது மயில் பீலி கண், காது கேட்கலன்னா அது காதே இல்லைன்னு தெரிவிக்கிறார். அதே போல அந்த காது எப்படிப்பட்ட பாம்பு புத்தில இருக்கக்கூடிய காதுக்கு ஓட்டை இருக்கு, இதுக்கும் ஓட்டை இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். கை அவனை சேவிக்கலன்னா, அவனுக்கு அர்ச்சனை பண்ணலன்னா, இந்த கை எப்படின்னா ஒரு பிணம் இருக்கணும், பிராணம் போன ஒரு ஆச்சரியமான ஒரு பிணம். அந்த பிணத்துடைய கை எதை ஆடவே ஆடாது இல்லையா? அந்த கை எப்படியோ அதே கைதான் இவனுக்கும். அவன் பிணத்தின் கையோடு இதோட கம்பேர் பண்றான். ஆமா, வாஸ்தவம் தான். பகவானை நமஸ்கரிக்கலன்னா அது பிணத்தின் கையை போல, பிணவைதான் நமஸ்காரம் பண்ணுமா? நமஸ்கரிக்காது இல்லையா? அதே போலதானே இப்ப கால் அவனுடைய சன்னிதானத்தை நோக்கி நடக்கும். நடக்கலன்னா என்ன சுவாமி? சால் அவன் சன்னிதானத்தை நோக்கி நடக்கலன்னா, மரத்துக்கும் வேறு இருக்கு, முனுக்கும் கால் இருக்கு. மரத்துல இருக்கக்கூடிய வேறு எதாவது நடக்குமா? நடக்க போறது இல்லை. உன் காலம் அதே மாதிரிதான், உன் காலம் அதே மாதிரிதான் தெரிவிக்கிறார்கள். அதுவும் போகாது, இதுவும் போகாது இல்லையா? ஆக ஒவ்வொரு அவயவமும் அவனுக்காக படைக்கப்பட்டது. கண்ணு அவனை பார்ப்பதற்காக, காது அவனுடைய சேட்டிதங்களை அவனுடைய பராக்கிரமத்தையும் வீரதீர செயல்களையும் கேட்பதற்காக, அதே போல இருக்கக்கூடிய கை அவனை சேவிப்பதற்காக, அர்ச்சனம் பண்ணுவதற்காக, கால் அவனுடைய சன்னிதானத்தை நோக்கி நடப்பதற்காக. இது இத்திரி இருக்கணும். ஆக கண்ணோ காதோ மூக்கோ எதுவா இருந்தாலும் அவனுக்கு உபயோகப்பட்டால் அதுதான் பகவான் நம்மை சிருஷ்டித்ததன் பயன். அவனுக்கு உபயோகப்படணும். அது உபயோகப்படாம ஏதோ பண்ணிட்டு தான் வச்சுக்க, அதான் பயன். இத சூத பௌராணிகர் சோனகர் சொல்லிட்டு இருக்கார். சூத பௌராணிகர் சௌதரத்தில் இதே போலதான் திருமங்கையாழ்வார் ஒரு பாட்டு பாடியிருக்கார். 10 பாட்டு பாரு. நீல்நாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேனான் கடைந்த உதம் கொண்டு வந்த பெம்மான். ஆச்சரியமான பதிகம்.
இந்த 10 பாட்டுல இந்தந்த அவயவங்கள் எல்லாம் பகவானுக்காக சமர்ப்பிக்கலாம். அவ பெருமாளை கண்டால் தான் கண், கேட்டால் அதான் காது. பெருமாளை கண்டால்தான், கேட்டால்தான் காது. என்ன பண்ணுங்க? பெருமாளை கண்டால்தான் கண்ணே, பெருமாளை கேட்டால்தான் காது, பெருமாளை வணங்கினால்தான் கை, பெருமாளை நினைத்தால்தான் மனசு. பெருமாளை ஒவ்வொரு அவயவம் அவனுக்காக படைக்கப்பட்டவை. அப்படி இருக்க செய்து அவனுக்காக படைக்கப்பட்ட அந்த வஸ்துவை நாம் நம்முடைய விஷயத்தை உபயோகப்படுத்தினால் அது எது போல? காது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, கண் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, கால் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, கை இருந்தும் பிரயோஜனம் தெரிவிக்கிறார். ஆக இதுவரையில் இந்த அத்தியாயம் முடிகிறது. இனி அடுத்த அத்தியாயம். அடுத்த அத்தியாயத்திலே சிருஷ்டி எப்படி பண்றப்படுறது பரீட்சித்து கேட்க சுக்கராச்சாரியர் சுருக்கமா சொல்றார். சுக்கராச்சாரியர் மேலும் பின்னாடி விவரமா விவரிக்க போறார். பின்னாடி இந்த பரீட்சத்துக்கிட்ட சிருஷ்டி எப்படி பண்ணப்பட்டதுன்னு சொல்லி பிரார்த்திக்கிறாரோ சுக்கராச்சாரிட்ட, அந்த பிரார்த்தனைக்கு நாங்க சிருஷ்டியை பத்தி சொல்லணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்பயும் சொல்ல போறாரு, பின்னாடியும் மறுபடியும் சொல்ல போறார். ஆனா இப்ப சுருக்கமா சொல்றார். நாமும் சுருக்கமாதான் பார்க்க போறோம், ஆனா பின்னாடியும் சொல்ல போறார். இதே விஷயம் சொல்ல போகிறார். இப்படி இருக்க செய்து இப்ப இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். இதன் விரிவாக சொல்லலாம்னா விரிவாக போயிடுச்சுன்னா எங்கேயோ போயிடும். சுருக்கமா பார்ப்போம். பகவான் எப்படி சிருஷ்டிக்கிறார். இப்ப கொஞ்சம் நாள் நீங்க நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்கணும். பகவான் எப்படி சிருஷ்டிக்கிறான்னா, நாம் சிருஷ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம். பகவான் நம்ம சிருஷ்டித்திருக்காரோ, சிருஷ்டிக்கு முன்னாடி, அதாவது படைப்பதற்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம்னா, சிருஷ்டிக்கு முன்னாடி அணுவாக சூஷ்மமாக இருப்போம். சூஷ்மமா இருக்கும். நமக்குள்ள பெயரோ, படியனுக்கு இந்த பெயரு கிருஷ்ணன் பேரு, உங்களுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கும். இந்த உருவம் இருக்குமோனோ அந்த பெயரோ உருவமோ எதுவுமே கிடையாது. படைப்பதற்கு முன்னாடி, பகவான் நம்மை படைப்பதற்கு முன்னாடி நமக்கு உருவமோ பெயரோ எதுவுமே இருக்காது. அப்ப பெயரிலும் உருவத்திலும் வேறுபாடு இருப்பது என்பது இப்பதான். இதற்கு முன்னாடி சிருஷ்டிப்பதற்கு முன்னாடி பெயரிலும் உருவத்திலும் வேறுபாடு இருக்குமானா இருக்கவே இருக்காது. பெயர் உருவ வேறுபாடு இல்லாமல் சூஷ்மமாக இருக்கும். பகவான் நம்மை படைப்பதற்கு முன்னாடி பெயர் என்ன, உருவம் என்ன, இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் இல்லாமல் சூஷ்மமா இருக்கும். சூஷ்மம்னா நம்முடைய கண் கொண்டு பார்க்கக்கூடிய தன்மையோடு இருக்காது. அப்படின்னா அப்படியே பைனாக்குலர் வச்சு பார்த்தா தெரியுமோ என்னமோ தெரியாது. ஆனா அவ்வளவு சூஷ்மமா இருக்கும். அந்த சூஷ்மத்தை அடைந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த பிரம்மத்தோடு ஒட்டி கிடப்போம். பிரளய காலத்துல எப்படி இருப்போம், நாம் பிரம்மத்தோடு ஒட்டி கிடப்போம். பிரம்மத்தின் சரீரத்தோடு ஒட்டின்னு இருப்போம். அப்ப நமக்கு உருவமோ பெயரோ எதுவுமே இருக்காது. பிரம்மம் யோசிக்கிறது. இப்ப என்ன யோசிக்கும், நாம் இனிமே படைப்பு தொழிலை ஆரம்பிப்போம். அடிய சுருக்கமா தான் சொல்ல போறேன். எப்படி பகவான் படைக்கிறார் சிருஷ்டிக்கிறார் என்பது சுருக்கமா பார்க்கணும். படைப்பு தொழில் ஆரம்பிப்போம். பகுஷ்யாம் பிரஜாயேய. பகவான் சங்கல்பம் பண்றாரு. நானே பலபடிபடியாக ஆக கடவேன். பிரம்மம் சிருஷ்டிக்கிறதுனா, இப்ப நம்ம ஏதோ ஒரு காரியத்தை பண்றோம், ஏதோ ஒன்று பண்றோம்னா ஒரு பொருளை வைத்துக் கொண்டு அந்த பொருளை வைத்துக் கொண்டு அந்த பொருளுக்கு தகுந்தவர் அதை மாத்திரமோ. அதே போல பிரம்மமானது ஒரு பொருளை வைத்துக் கொண்டு இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறதுனா கிடையாது. தானே ஜெகத்தாக உருவெடுக்கிறது. இதான் ஜெகத் சர்வம் சரீரந்தே. தானே ஜெகத்தாக உருவெடுக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் படைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சங்கல்பம் பண்ணுவார். மன உறுதி கொள்கிறார். என்னன்னா, என்னிடத்திலிருந்து இந்த உலகம் உருவாக போகிறது. என்னிடத்திலிருந்து புரியத்துக்காக சொல்ல, ஒரு பானை பண்றோம்னா கொயவன் என்ன பண்ணுவார், இந்த மண்ணை வைத்துக் கொண்டு நான் பானை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதே போல பகவான் சிருஷ்டிக்கிறான் படைக்கிறான்னாலே இதை வைத்துக் கொண்டு நான் படைக்கிறேன் கிடையாது. நானே படைப்பாளி, நானே படைப்பும் பொருள். கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும்
கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞானம் கொண்டேனும் யானே என்னும், கடல் ஞானம் கீண்டேனும் யானே என்னும். ஆழ்வார் 5ஆம் பத்தில தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சே அப்ப என்னிடத்திலிருந்து இந்த உலகம் முழுவதும் படைக்கப் போகிறேன். அவரிடத்திலிருந்து தான் படைக்கிறார். அவருடைய திருமேனிதான் மாறுதலுக்கு உட்படுகிறது. அவர் திருமேனிதான் மாறுறது. அந்த மாறும்போது உலகம் முழுவதும் என்ன ஆகுது? பிரபஞ்சமாக ஆகிறது. உலகம் முழுவதும் பிரபஞ்சமாக ஆகுது. ஏன்னா கொஞ்ச நாள் இந்த ஆட்டம் நடக்கும், முடிஞ்ச உடனே மொத்தமும் தடுத்து வைத்துருவார். இந்த உலகம் முழுவதும் நடக்கிறதுனா கொஞ்ச நாள் இந்த ஆட்டம் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் மொத்தம் தன்னுடைய ஈட்டிடுவார். பிரம்மத்திலிருந்து தான் நாம் தோன்றுகிறோம். அந்த பிரம்மத்திலே போய் ஒன்றி போகிறோம். நம்முடைய படைப்பு எப்படி தெரியுமா? பிரம்மத்திலிருந்து தான் நம்ம படைக்கப்படுகிறது. மறுபடியும் அந்த பிரம்மத்திலே ஒன்றி போகிறோம். இது போல சுவாமி இந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. உண்டு. சிலந்தி பூச்சி இருக்கு இல்லையா? அந்த சிலந்தி பூச்சி தன்னுடைய வாயிலிருந்து தான் நூல் விடும். அப்படியே கூடு கட்டுறது பாருங்க. அந்த கூடு கட்டுறச்சு வாயிலிருந்து கிட்டு கிட்டு கிட்டுன்னு கட்டும். கட்டி முடிச்ச உடனே அதோட போய் விளையாடிட்டே இருக்கும். அதுல இந்த பக்கம் அந்த பக்கம் அதுல திரும்பி திரும்பி விளையாடிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் நாடி ஆயிடுச்சுன்னா தனக்கு போதும்னு நினைச்சுன்னா அந்த மொத்த நூலையும் தனக்குள்ளேயே இழுத்து கொள்ளும். மொத்த நூலையும் தனக்குள்ளே இழுத்துக் கொள்றது. அதே போலதான் பிரம்மம் என்ன பண்ணுதான்? தன்னுடைய சரீரத்திலிருந்தே உலகம் அத்தனையும் உருவாக்குறது. நாம என்ன நினைப்போம்? கொயவன் பண்ற மாதிரி பகவான் பண்றார் போல் நினைக்கிறோம். தவறான கருத்து. கொயவன் மண்ணை வைத்துக் கொண்டு பாவனை பண்ணுகிறார். ஆனா பகவான் ஏதோ ஒரு பொருளை வைத்துக் கொண்டு உலகத்தை சிருஷ்டிக்கிறார்னா கிடையாது. தன்னுடைய சரீரம்தான் உலகமாக மாறுகிறது. தன்னுடைய சரீரம்தான். அப்ப சரீரம்னா இப்ப சரீரம் இருக்காதுன்னு கேட்காதீங்க. சரீரத்துக்கு ஒரு சின்ன பகுதி, ஒரு சிறு பகுதி, அந்த பகுதி தான் உலகமா மாறுறது. அதுக்குதான் என்ன எக்ஸாம்பிள்? சிலந்தி தன்னுடைய வாயிலிருந்து மூளை வெளில விடுறது. வெளில விட்ட உடனே கிட்டு கிட்டுக்குன்னு அது என்னென்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாம் பண்ணிக்கிறது. போதும்னு நினைச்சுட்டோம்னா என்ன ஆகுது? அந்த நூலையே தன்னுடைய வாய்ப்புள்ளே ஈழ்த்துக்கிறதுனும். அதே போல பகவான் படைக்கிறார் தன்னுடைய சரீரத்திலிருந்து. இந்த சரீரமே பிரபஞ்சமா ஆறுது. போதும்னு நினைச்சா மறுபடியும் இந்த சரீரத்தையே தன்னுடைய சரீரத்தோடு சேர்த்துக் கொள்கிறார். அதான் லயம்னு பேர். லயம் அதானது அழித்தல், படைத்தல், காத்தல், அழித்தல். அந்த அழித்தல் பகவான்கிட்ட போய் லயக்கிறது. சரி, சிருஷ்டிக்கும் போது பகவான்ட்டு தான் கிளம்புறது. நித்தியம் கிளம்புறதுனும் எது போறோம்னா பிரம்மம் தன்னுடைய சரீரத்திலிருந்து உலகம் அத்தனை உருவாக்கம். போதும் தெரிஞ்சுட்டு வச்சுக்க, மொத்தத்தையும் தன்னுக்குள்ளே இழுத்துக்கும். தன்னுக்குள்ளே இழுத்துக்கிறதுனும் எது போல புரியத்துக்காக சொல்றேன். கடல் சமுத்திரத்துல கடல் அலை நல்லா அடிக்கிறதுனும் அடிக்கிறச்சே இந்த அலை அந்த அலை அந்த அலை ஒவ்வொரு அலை வந்துட்டு இருக்கு. அந்த மறுபடியும் அந்த அலை என்ன பண்றது? கடலுக்குள்ளே தானே போறது. கடலை அடிச்சு அடிச்சு தண்ணி கரைக்கு வந்தா கூட மறுபடியும் அந்த அலை கடலுக்குள்ளே தானே போறது. அதே போல பிரம்மத்திலிருந்து உலகம் அத்தனையும் உருவாகும். பிரம்மத்திலேயே மொத்தையும் போய் லயிக்கும். இந்த சிருஷ்டி கேட்கிறான் பரீட்சித் மகாராஜா சுக்கராச்சாரிய கேட்கிறார். பிரம்மத்திலிருந்து தான் அனைத்தும் உருவாகும். அதே பிரம்மத்தில்தான் அனைத்தும் மொத்தமும் போய் லயிக்கும். எது போல? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆகாசத்துல இருந்து என்னது மழையை பார்த்தா என்னது? ஆகாசத்தை பார்த்தா மயில் இருக்கணும். மயில் இந்த மழை மேகத்தெல்லாம் பார்த்தாச்சுன்னா என்னன்னா, பெண்மையில பார்த்தாலோ மேகத்தை பார்த்தாலோ ஆண்மையில் என்ன பண்ணும்னா தோகை விரித்து நன்னா ஆடும். ஆகாசத்துல எதை மேக கூட்டங்கள் வந்தாலோ அல்லது பெண்மையிலை பார்த்தாலோ ஆண்மையில் நன்னா தோகை விரித்து ஆடும். கொஞ்ச நாள் நன்னா ஆடிண்டே இருக்கும். தனக்கு போதும் நினைச்சா அந்த தோகை அத்தனையும் தனக்குள்ளேயே சுருக்கி கொள்ளும். தனக்குள்ளேயே சுருக்கி கொள்ளும். அதை போல பிரம்மத்திலிருந்து தான் மொத்தமும் உருவாகிறது. எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்க பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சிலந்தி வலை, மற்றொரு எக்ஸாம்பிள் கடல் அலை, மற்றொரு எக்ஸாம்பிள் மயில். அந்த மயில் ஆண்மையில் தொகை விரித்து ஆடும் போது அது மறுபடியும் அந்த தொகையை தன்னுடைய சுருக்கி கொடுக்கணும். அதே போலதான் பிரம்மம் மொத்தமா தான் தான் உருவாக்குறது. அந்த பிரம்மத்திலேயே உருவாக்கின அதை லயிக்கும் போது அந்த பிரம்மத்திலேயே போய் அடையாது. அதனால அப்ப பிரம்மத்தின் திருமேனி மூல பிரகிருதி. இனிமே இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். அடைய சுருக்கமா தான் சொல்ல போறேன்.
இது மேற்கொண்டு மேலே வரப்போறது, மேலே வரப்போறது. அப்ப வரைக்கும் இப்படி நல்லா சொல்றேன். அப்ப பிரம்மத்துடைய தீமையின் மூலப்பிரகிருதி அது ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசுன்னா எப்படி சுவாமி? ஆழ்வாரே சொல்லியிருக்காரு, சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பால், சூழ்ந்து அதனில் பெரிய பரணன் மலர் சோதி, சூழ்ந்து அதனில் பெரிய சுடர்ஞான இன்பம் அப்படின்னு தெரிவிக்கிறானோ. சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பால், அவ்வளவு பெரியது அந்த பிரகிருதி தான் மூல பிரகிருதி. இதை வைத்துக் கொண்டுதான் பகவான் எல்லாத்தையும் உருவாக்குறார். முதல்ல பிரகிருதி. இந்த பிரகிருதி இல்லையா, பொங்கைம்புரனும் பொறியைந்தும் கருமைந்திரியம் ஐம்பூதம் எங்கும் பிறகுருதி. ஆழ்வார் பாட்டு இருக்கு 10ஆம் பாட்டுல, இங்கு உயிரை பிறகுருதி. அங்க பிரகிருதின்னு சேவிக்கப்படாது. பிரகிருதி என்று சொல்லக்கூடிய சப்தம் சமஸ்கிருத பாஷை. அங்கன பிறகுருதி தமிழ் பாஷைக்கு தந்தவ பிறகுருதின்னு சேவிக்கணும். அப்படி இருக்க அந்த பிரகிருதியிலிருந்து தான் முதல்ல பிரகிருதியை மகானா மாத்துறார். பிரகிருதியை மகான் என்று மாற்றுவார். மகான்லிருந்து அகங்காரம் மாற்றுவார். அகங்காரம் மூணா பிரியும். சுருக்கமா சொல்றேன். முதல்ல பிரகிருதி, மூல பிரகிருதி. மூல பிரகிருதி தான் பகவானுடைய சரீரம். எல்லாம் மூல பிரகிருதியில போய் லைக்கம், அது பகவத் சரீரம். அந்த பகவத் சரீரத்திலிருந்து மூல பிரகிருதியிலிருந்து முதல்ல மகான் என்று பிரிப்பார். மகானா மாற்றுவார். மகான்னா என்ன சுவாமி? அது ஒரு தத்துவம். அந்த மகா தத்துவமா மாற்றுவார். அந்த மகான் என்ன பண்ணும்? அந்த மகத் தத்துவம் என்றது அகங்காரமா மாற்றும். அந்த அகங்காரம் என்ன பண்ணும்னா மூணா பிரியம். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் அப்படின்னு மூணா பிரியம். அந்த மூணா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாத்விக அகங்காரத்திலிருந்து நம்முடைய கர்மேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனசு, மொத்தம் 11 விஷயங்கள் அதுல வருது. அப்படின்னா 24 தத்துவங்கள். 24 தத்துவங்கள்ல முதல்ல 11 தத்துவங்களை முதல்ல உருவாக்குறார் பகவான். அதாவது கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனஸ்தத்துவம் இந்த 1, மொத்தம் 11. நமக்கு கர்மா செய்வதற்கு புலன்கள் 5, அறியும் புலன்கள் 5, அறியும் புலன்கள் 5, கர்மா செய்வதற்குண்டான புலன்கள் 5. இப்ப முதல்ல சொன்னது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்னன்னு பின்னாடி சொல்றேன். இப்ப சொல்றது கர்மா செய்வதற்குண்டான புலன்கள் 5, அறிவு புலன்கள் 5. அப்படின்னா கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த 5ம் அறிவு புலன்கள். கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ளலாம், கையால் தொட்டு தெரிந்து கொள்ளலாம், மூக்கால் முகர்ந்து தெரிந்து கொள்ளலாம், நாக்கால் சுவைத்து தெரிந்து கொள்ளலாம், கையால் தொட்டு தெரிந்து கொள்ளலாம், அதே போல காதால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இந்த 5 இதெல்லாம் வேலை செய்வதற்குண்டான புலன். இந்த ஒரு புலன்கள். அதுக்கு அடுத்தது 5 புலன்கள் வேலை செய்யறதுக்கு. என்ன சுவாமி 5 புலன் என்ன வேலை செய்யறதுக்கு? வாக், பாணி, பாத, வாயு, உபஸ்தம், 5 புலன்கள். அதாவது வாக்கு பேசுவதற்காக வாக்கு, பாணி கை, பாணினா கை எடுப்பதற்காக கை, பாதம் கால் நடப்பதற்காக கால், வாயு உபஸ்தம் மலஜலம் கழிக்கிற துவாரம் இருக்கு இல்லையா? வாயு உபஸ்தம் மலஜலம் கழிக்கிற துவாரம் பின்னாடி இருக்கணும் அந்த துவாரம். இந்த 5ம் கர்மேந்திரியங்கள். ஆக இந்த 10 பேரை ஆட்டி படைப்பதற்காக மனசு. அப்ப கண், காது, மூக்கு, செவி, தோல், இது ஒரு 5. வாப்பாணி, பாத, பாது, உபஸ்தம், இது ஒரு 5. இந்த 5ம் 10. இந்த 10 பேரை அடக்கி ஆள்வதற்குண்டான இது யாருக்கு? மனசு. அந்த மனசு இந்த 11ம் பகவான் தான் சிருஷ்டிக்கிறார். இல்லையே சுவாமி, என்கிட்ட இருக்க சுவாமி, கண் எங்கிட்ட இருக்கு. அவர் சிருஷ்டித்தபடியால உங்கள்கிட்ட இருக்கு. கண்ணாகட்டும், காதாகட்டும், வாக்காகட்டும், அதே போல பாத உபஸ்தமாகட்டும், எல்லாமே அவர் சிருஷ்டித்தபடியால் உங்கள்கிட்ட இருக்கு. சரி, இது 11. அதன் பிறகு பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள். இது வரைக்கும் 11 பார்த்த போனோம். 11 பார்த்த போனோம். மறுபடியும் சொல்றேன். 11 என்னன்னு சொல்லிடுறேன். என்னன்னா முதல்ல கண்ணு, அதுக்கப்புறம் கை, அதுக்கப்புறம் மூக்கு, அதுக்கப்புறம் நாக்கு, அதுக்கப்புறம் காது, இது 5.
அதுக்கப்புறம் வாக்கு, பாணின கை, பாணி, பாதம்னா காலு, பாயு உபஸ்தம் மலம் ஜலம் கழிக்கக்கூடிய 2 துவாரங்கள். இது இத்தனையும் 5. ஆக கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, 5 5 10 ஆயிடுத்து. 5 5 10. இந்த 10 நியமிக்கணுமோ, ஆட்டி படைக்கணுமோ, அந்த நியமிப்பதற்குண்டான தத்துவம் என்பது மனஸ்தத்துவம். அந்த மனஸ்தத்துவம் தான் 11வது தத்துவம் ஆயிடுத்து. இதன் பிறகு இன்னொரு 20 இருக்கு, இன்னொரு 10 இருக்கு. இப்ப முதல்ல 11 பார்த்துட்டோம். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனஸ்தத்துவம் 1, 11. அதுக்கப்புறம் அதன் பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் இருக்கு. அப்படின்னா சப்த ஸ்பரிச ரூபரச கந்தங்கள். சப்த ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அப்படின்னு என்ன சுவாமி? சப்தம்னா ஒளி. சப்தம் கேட்கிற மனம் ஹோன்னு, சமுத்திரத்துக்கு போன ஓன்னு சோன்னு ஒரு சப்தம் வரும். இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தமும் கிடையாது. ஆனா அது சப்தம் வருதுன்னா அதுதான் ஒளி. சப்தம்னா ஒளி. ஸ்பரிசம்னா என்னது? தொடு உணர்ச்சி. கையில தொடர போனோம், தொடு உணர்ச்சி. ரூபம்னா என்னது? ரூபம்னா பளபளப்பு. பளபளப்புன்னா உருவம்னு வச்சுக்கலாம். ரூபம்னா உருவம்னு வச்சுக்கலாம், இல்லை பளபளப்பு வச்சுக்கலாம். அப்ப சப்த ஸ்பரிச ரூபம். ரசம், ரசம்னா சுவை. ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி, இந்த கண்ணை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்களா? ரசம்னா சுவை. அதே போல கந்தம்னா மனசு, வாசனை. வாசனை மனம், அப்படிப்பட்ட மனம். இந்த 5ஐயும் படிக்கிறார். அப்படின்னா சப்தம் என்று சொல்லக்கூடிய ஒளி, ஸ்பர்சம் என்று சொல்லக்கூடிய தொடு உணர்ச்சி, ரூபம் என்று சொல்லக்கூடிய உருவம், ரசம் என்று சொல்லக்கூடிய சுவை, கந்தம் என்று சொல்லக்கூடிய வாசனை, இது 5ஐயும் படிக்கிறார். இந்த 5ஐயும் தெரிஞ்சு கொள்வதற்காகத்தான் கண்ணு, காது, மூக்கு அப்படி இதெல்லாம் படைக்கிறார். அப்படின்னா கண்ணால் ரூபத்தை பார்க்கலாம், மூக்கால் முகர்ந்து மனத்தை தெரிந்து கொள்ளலாம், நாக்கால் சுவைக்கலாம், கையால் தொடு உணர்ச்சி தெரிந்து கொள்ளலாம், வாயால் பேசலாம். அப்ப இந்த 5ம் 5 புலன்களை கொடுத்தார். அதன் பிறகு இது சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள் தான் தன்மாத்திரைகள். அதற்கு மேல பஞ்சபூதங்கள் இருக்கணும். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இருக்கு இல்லையா? அப்படின்னு என்ன சுவாமி? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெட்டவெளி அல்லது ஆகாசம் இப்படி சொல்லலாம். இந்த 5 படைக்கிறார். ஆக இப்ப மொத்தம் 24 தத்துவங்கள் படைக்கப்பட்டன. எப்படி சொன்ன 24 தத்துவங்கள் இருந்ததுன்னா, பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச பூதங்கள் 25 பஞ்சன 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், பஞ்ச பூதங்கள், அதே போல பஞ்ச தன்மாத்திரைகள் 5 5 5 5 20 ஆயிடுத்து. மனஸ்தத்துவம் 1 21 ஆயிடுத்து. அதுக்கு மேல முதல்ல ஒண்ணு பார்த்திருக்கமே, என்னது? மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதி 1 22, மகான் 1 23, அகங்காரம் 1 24. ஆக மொத்தம் 24 தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்களே பகவான் தான் படைக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த 24 படங்களை இதெல்லாம் படிச்சுட்டு என்ன 24 தத்துவங்கள் படைக்கப்பட்டன. இப்ப இதெல்லாம் படிச்சுட்டு பெருமாள் ஒரு அழகான ஒரு காரியம் பண்றார். அதற்குத்தான் பஞ்சீகரணம்னு பேரு. கொஞ்சம் நல்லா கேட்டுங்கோ. சிருஷ்டிக்கிறார், சிருஷ்டிக்கிறார்னா எப்படி சிருஷ்டிக்கிறார்? பஞ்சீகரணம்னு பேரு எழுது. அல்லது பஞ்சீகரணம் சொல்லலாம், அல்லது திரிக்கரணம் சொல்லுவார். திரிக்கரணம் அப்படின்னு சொல்லுவார். பஞ்சீகரணம் அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு என்று சொல்லக்கூடிய தீ, அதே போல ஆகாசம், அதே போல வாயு. இதை அப்படியே ஒவ்வொன்றையும் அப்படியே விட்டாச்சுன்னா ஒன்னுத்துக்கு உபயோகப்படாது. ஒண்ணு வேணாம். நாமளே தலிகை பண்றோம். தலிகை பண்றதுக்கு வெறும் அரிசி மட்டும் இருந்தா போருமா? வராது. சரி, தீர்த்தம் வேணும் சுவாமி, தீர்த்தம் மட்டும் இருந்தா போருமா? வராது. நெருப்பு வேணும் சுவாமி, நெருப்பு மட்டும் இருந்தா போருமா? வராது. பாத்திரம் வேணும் சுவாமி, பாத்திரம் மட்டும் இருந்தா போருமா? ஆகாசம் வேணுமோ? அப்ப இது அத்தனையும் சேர்ந்ததுன்னா காரியமாகும். அதே போல இந்த பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இது அந்தனையும் தனித்தனியா இருந்தா பிரயோஜனப்படாது, உபயோகப்படாது. தண்ணீர் தண்ணீராக இருந்தாலோ, நெருப்பு நெருப்பாக இருந்தாலோ, காற்று காற்றாக இருந்தாலோ, அதே போல ஆகாசம்
ஆகாசமாக இருந்தாலோ பிரயோஜனம் இல்லை. பெருமாள் இது அஞ்சையும் கலக்கிறார். அஞ்சையும் கலக்கிறாரு. பிருத்திவி என்ன, அப்பு என்ன, தேஜஸ் என்ன, வாயு என்ன, ஆகாசம் என்ன, இது ஒன்னொன்னு வைத்துக் கொண்டு கலக்கிறார். எப்படி முதல்ல கலப்படம் பண்ணதே பெருமாள் தான். பால்ல நிறைய கலந்துருக்கு சுவாமி தண்ணி அப்படின்னு இல்லையா? அதுக்கெல்லாம் முன்னாடி யார் கலந்துருக்காரு? பகவான் தான் இந்த கலப்படத்தையே பண்ணார். என்ன கலப்படம்? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இந்த அஞ்சையே கலக்கிறார். எதன் அடிப்படையில கலக்கிறார் தான் முக்கியம். எப்படி கலக்கிறதா? இந்த பிருத்திவி இருக்கு இல்லையா, அதாவது பிருத்திவியை முதல்ல பாதியா வெட்டுவார். புரியத்துக்காக சொன்னேன். போர்டு இருந்ததுன்னா நான் எழுதி போட்டுவேன். பிருத்திவி புரியத்துக்காக சொன்னேன். அது ஒரு வட்டமா இருக்குன்னு வச்சுக்கோ. பிருத்திவி வட்டமா கிடையாது, நம்ம சும்மா பேச்சுக்குன்னு வச்சுக்கோ. பிருத்திவி வட்டமா இருக்குன்னு வச்சுக்க. அந்த வட்டமா இருக்கிறதுல பாதியா வெட்டுவார். 2 பாதி வந்துருத்தோணும். அதுல ஒரு பாதியை அப்படியே விட்டுடுவார். இன்னொரு பாதி இருக்கணும். இன்னொரு பாதியை 4 பாகமா ஆக்குவார். தானே பார்த்துக்கணும். 4 பாகமா ஆக்குவார். 4 பாகமா ஆச்சுன்னா அப்ப ஒவ்வொரு பாகத்திலையும் என்ன வந்துருது? அரைக்கால் பாகம், அரைக்கால் பாகம், அரைக்கால் பாகம், அரைக்கால், 4 அரைக்கால் பாகம் வந்துடுறது. இந்த 4 அரைக்கால் பாகத்தை என்ன பண்ணுவார்னா, பிருத்திவி என்றது இந்த லோகம். ஆனா அத ஆகாசத்துல ஒரு பாகத்துல சேர்த்துவார், தண்ணியில ஒரு பாகத்தை சேர்க்கிறார். என்ன பாருங்க, 4ஆ வெட்டி 4 தத்துவங்களோடு கடப்பார். 4 தத்துவம் என்ன இருக்கு? அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். பிருத்திவியை 4ஆ வெட்டி, அதாவது பிருத்திவியை முதல்ல பாதியா வெட்டி ஒரு பாதியை பிருத்திவிலேயே வச்சுட்டு மற்றொரு பாதியை 4ஆக வெட்டி அந்த 4லே 4 பூதங்களுக்கு அனுப்பிடுவார். அப்படின்னு அப்புக்கு தண்ணீரோடு ஒரு பாதி அரைக்கால் பாகத்தை கலப்பார். அதே போல தேஜஸ் நெருப்போடு அரைக்கால் பாகத்தை கலக்கிறார். வாயுவோடு அரைக்கால் பாகத்தை கலக்கிறார். அதே போல ஆகாசத்தோடு அரைக்கால் பாகத்தை கலக்கிறார். இந்த மாதிரி 4 5 தத்துவம் கலக்கிறார். இதை தனித்தனியா விட்டா எதையும் செய்ய முடியாது. 5 கலந்தானமோனோ, கலந்தாதான் எதையும் செய்ய முடியும். அப்பனா என்ன பண்றாரு? பிருத்திவை பாதியா வெட்டி ஒரு பாதியை வைத்துக் கொண்டு மற்றொரு பாதியை 4ஆக பிரித்து 4 கலக்கிறார். அதே போல அப்பு என்று சொல்லக்கூடிய தண்ணீர், அந்த தண்ணீரை பாதியாக வெட்டி ஒரு பாதியை வைத்துக் கொண்டு மிச்சம் இருக்க பாதியை 4ஆக பிரித்து மிச்சம் இருக்கக்கூடிய 4 பூதங்களுக்கு கலக்கிறார். அதே போல தேஜஸ் என்று சொல்லக்கூடிய நெருப்பை பாதியாக வெட்டி ஒரு பாதியை வைத்துக் கொண்டு மிச்சம் இருக்க பாதியை 4ஆக வெட்டி மிச்சம் இருக்க 4 பூதங்களோடு கலக்கிறார். அப்பு, தேஜஸ், வாயுவை பாதியாக வெட்டி மிச்சம் இருக்கக்கூடிய பாதியை 4ஆக வெட்டி அந்த 4 இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கும் 4 பூதங்களோடு கலக்கிறார். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசத்தை ஒரு பாதியை வெட்டி ஒரு பாதியை அப்படியே வைத்துக் கொண்டு மற்றொரு பாதியை கலக்கிறார். இப்ப எல்லா பூதங்களுக்குள்ளும் பஞ்ச பூதங்கள் அடங்கி இருக்கு. இப்ப பிருத்திவி 50% இருக்கும். மீ 50% என்ன இருக்கும்? அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். இது 50% இருக்கும். அப்பன்னா முதல் 50% பிருத்திவி, மீதம் இருக்கக்கூடிய 50% 4 பூதங்கள். அதே போல அப்புல தண்ணீர்ல முதல் 50% தண்ணீர், மிச்சம் இருக்கக்கூடிய 50% பிருத்திவி ஒரு 25%, அதுக்கப்புறம் தண்ணீர் வாயு ஒரு 25%, நெருப்பு ஒரு 25%, ஆகாசம் ஒரு 25%. இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கும். எதுவும் சொல்ல வந்தேன், 25னா 25 பாதி, மொத்தமே 50% 4ஆ பிரிக்கணும். 4ஆ பிரிச்சாச்சுன்னா என்ன வருதோ அது ஒவ்வொன்றும் சேர்க்கிறார். இந்த மாதிரி உருவாக்கிடுவார். சுவாமி இது சமமாச்சுன்னா அவர் பகவானுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம். இதெல்லாம் சங்கல்பத்தாலே பண்றார். பகுஷ்யாம் பிரஜாயேயர், தன்னுடைய சங்கல்பம். பகவான் சிருஷ்டிக்கிறார்னா ரொம்ப சிரமப்படுவாரோ அப்படின்னு நினைக்கிறோமோ? எந்த சிரமமும் கிடையாது. சிரமமே இல்லாம அனாவசியமாக பண்றார். ஒரு சங்கல்பம் மாத்திரம் போறோம். சங்கல்பத்தாலே சிருஷ்டிக்கிறார். இது ஆயிடுச்சு. இப்ப இதுக்குதான் பஞ்சீகரணம்னு பேர். 5 விஷயத்தையும் பஞ்சபூதங்களையும் ஒவ்வொன்றையும் கலப்பது. ஆனால் கலப்பதுன்னா சரிசமமா கலப்பது கிடையாது. அப்படின்னு மறுபடியும் சொல்றேன். 50% பிருத்திவியா இருக்கும், 50% வாயுவா இருக்கும், 50% அப்பா இருக்கும், அப்பனா தண்ணீரா இருக்கும், 50% ஆகாசமா இருக்கும்,
50% நெருப்பாக இருக்கும். மிச்சம் இருக்கிறது தான் நாளை சேர்ப்பார். இது இருக்கட்டும், இது ஆயிடுச்சு. இதை பண்ணிட்டார். இதை பண்ண உடனே அதுக்கப்புறம் தான் அண்டகடாகத்தை உருவாக்குகிறார். சிருஷ்டி பார்க்கணுமோனு அண்டகடாகம், அந்த அண்டகடாகத்தை உருவாரு அப்படின்னா 17 14 லோகங்கள். லோகமே கிடையாது, எல்லாம் சூஷ்ம தசைக்கு போயிடுத்தேன், எதுவுமே இல்லாது. ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் மட்டும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவரலோகோடு உயிர் படைத்தான். ஆழ்வார் தெரிவிக்கிறானோ 4ஆம் 10ஆம் திருவாய் முதல் பாத்திரத்தை ஒன்னும்னா என்னது? தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு ஒன்றும் அப்படின்னு சேவிக்கணும். எது சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்க செய்து அண்டகடாகத்தை 17 14 லோகத்தை உருவாக்குறார். அப்படின்னா ஒரு அண்டத்தை உருவாக்குறார். இது போல ஒரு அண்டம் இல்ல, கோட்டானு கோட்டியான அண்டங்கள் உண்டு. இப்ப நாம இருக்கிறது ஒரு அண்டத்துக்குள்ள ஒரு லோகம் இருக்கும். நம்ம ஒரு அண்டம், நமக்கு 17 14 லோகங்கள் ஒரு அண்டம். அந்த அண்டத்துக்குள்ள ஒரு பகுதியாக பிருத்திவி என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருந்துருக்கோம். இந்த மாதிரி 17 14 லோகங்கள் கொண்ட அண்டம் ஒண்ணு கிடையாது, கோட்டானு கோடியான அண்டங்கள் உருவாக்குறார். அப்ப இது வரைக்கும் இவர் ஜீவாத்மாவுக்கு அவர் உடம்பு கொடுக்க மாட்டார். ஜீவாத்மா உடம்பு கொடுப்பார்னா ஜீவாத்மா சூஷ்ம தசையிலே பகவானுடைய திருமையில ஒட்டின்னு இருக்கும். இன்னும் ஜீவாத்மாவுக்கு சரீரத்தை கொடுக்கல, சரீரத்தை கொடுக்காம இருப்பாரு. இப்ப நாம் வாழ்வதற்கு வேண்டிய இடத்தை சிருஷ்டிச்சார். முதல்ல இடம் வந்துடுத்து. நம்ம வாழ்வதற்கு வேண்டிய இடம் என்ன? 17 14 லோகம் கொண்ட அண்டகடாகம், அண்டகடாகத்தை சிருஷ்டித்தார். அது பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசத்தை சிருஷ்டித்தார். பஞ்ச கர்மேந்திரங்களை சிருஷ்டித்தார். பஞ்ச ஞானேந்திரங்களை சிருஷ்டித்தார். பஞ்ச பூதங்களை சிருஷ்டித்தார். பஞ்ச தன்மாத்திரங்களை சிருஷ்டித்தார். மனஸ்தத்துவத்தை சிருஷ்டித்தார். இதெல்லாம் வந்துடுத்து. இப்ப இதெல்லாம் முடிஞ்ச உடனே உயர்ந்த ஆத்மாவை தேர்ந்தெடுக்கிறார். என்ன சுவாமி? உயர்ந்த ஆத்மாவை தேர்ந்தெடுக்கிறார். பிரம்மாதான் ஓர் அண்டத்துக்கு தலைவன்னு ஒரு பதவியை கொடுக்கிறார். அவர் தான் தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுக்கிறார்னு எப்படி சுவாமி? அவரா பரீட்சை எல்லாம் எழுதியிருப்பாரா, பாஸ் பண்ணியிருப்பாரான்னு? அவரு உயர்ந்த ஆத்மானா யார் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கார், அது தெரியுமா சொன்னார். அதான் எல்லாம் போய் ஒண்டி இருக்கே. பகவானுடைய திருமேனிலே எல்லா ஜீவாத்மா தத்துவம் ஒண்டிட்டணும். சூஷ்ம தசையில் இருக்கணும். அந்த சூஷ்ம தசையில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து இவர் தான் பிரம்மா, பிரம்மான்னு கொண்டு அவரை கொண்டு போய் கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மா என்கிற தலைவன் பதவியை கொடுக்கிறார். இனிமே அன்பட்டுக்கு உட்பட்ட எல்லாத்தையும் நீ சிருஷ்டிப்பாய்ன்னு அவர் தலையில வைக்கிறார். அண்டத்துக்கு உட்பட்ட எல்லாத்தையும் நீ சிருஷ்டிப்பாய். ஏன்னா இதுவரைக்கும் பெருமாள் தான் சிருஷ்டித்தார். அத்வாரக சிருஷ்டி, சத்வாரக சிருஷ்டின்னு 2 உண்டு. சமஷ்டி சிருஷ்டி, வெஷ்டி சிருஷ்டி அப்படின்னு 2 உண்டு. அப்படின்னா பிரம்மாவை படைப்பதற்கு முன்னாடி ஒரு சிருஷ்டி, பிரம்மாவை படைத்த பிறகு ஒரு சிருஷ்டி, பிரம்மாவை படைப்பதற்கு முன்னாடி தானே சிருஷ்டிக்கிறார், பிரம்மாவை படைத்த பிறகு பிரம்மாவுக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு தானே படைக்கிறார். அப்ப அது 2 விதமான சிருஷ்டி வருது. தான் நேரா சிருஷ்டிக்கக்கூடிய தன்மை பிரம்மா படைப்பதற்கு முன்னாடி, பிரம்மாவின் துவாரா சிருஷ்டிப்பது பிரம்மாவை படைத்த பிறகு. இதுக்குதான் அத்வாரக சிருஷ்டி, சத்வாரக சிருஷ்டி, சமஷ்டி சிருஷ்டி, வெஷ்டி சிருஷ்டி அப்படி 2 சிருஷ்டி உண்டு. இப்ப பிரம்மா சிருஷ்டிச்சார். சிருஷ்டித்த உடனே நான் பாருங்க, இப்ப பிரம்மா வைத்துக் கொண்டு மட்டும்தான் செய்வார். இதுவரைகள் நடந்த சிருஷ்டி மொத்தம் அத்வாரக சிருஷ்டி. இனிமே நடக்க போற சிருஷ்டி சத்வாரக சிருஷ்டி. சத்வாரகம் அத்வாரகம், யாரும் குறுக்கே இடையூறு இல்லாமல் எந்த விதமான தரகர் இல்லாமல் சிருஷ்டிக்கக்கூடிய சிருஷ்டி அத்வாரக சிருஷ்டி. சத்வாரகம்னா குறுக்க இருக்காரு சுவாமி, யாரு? சிவன் நாராயணன் இருக்கார், அதான் சத்வாரகை. அப்ப அண்டத்தை உருவாக்கும் வரையில் பிரம்மத்தின் மேல, அண்டத்தை உருவாக்கும் பிரம்மத்தின் மேல. அந்த அண்டத்துக்கு தலைவர் யாரு? நான்முகன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா, அவர் தான் வந்துட்டார். அதன் பிறகு பிரம்மா தான் மற்ற அத்தனையும் படைக்கிறார் இல்லையா? ஆக பகவானின் விராட் சுரூபத்தை வர்ணித்தார். இது முன்னாடி. அடுத்த அத்தியாயம் என்னது? எத்தனையோ அவதாரங்கள் இருக்கட்டும். இப்ப உங்களுக்கு சிருஷ்டி தெரிஞ்சுட்டோம். இனிமேதான்
அவர் இருந்து மனுஷால சிருஷ்டிக்கணும், தேவர்களை சிருஷ்டிக்கணும், அதற்கு மேற்கொண்டு மிருகங்கள், செடிகள், கொடிகள், ஸ்தாவரம் என்ன, ஜங்கமம் என்ன, இது அத்தனையும் சிருஷ்டிக்கணும். அதெல்லாம் பிரம்மாவுடைய கையில இருக்கு. இருக்க இடம் கொடுத்துட்டார். பஞ்ச பூதங்கள் என்ன, பஞ்ச தன்மாத்திரங்கள் என்ன, பஞ்ச கர்மேந்திரியங்கள் என்ன, பஞ்ச ஞானேந்திரியங்கள் என்ன, மனஸ்தத்துவம் என்ன, அதற்கு மேற்கு அந்த கடாகங்கள் என்ன, இது அத்தனையும் பகவானே தனித்து சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்த பிறகு அந்த சிருஷ்டித்தவருக்கு மக்கள் என்ன, அதே போல தேவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, இதெல்லாம் பிரம்மாவின் துவாரா சிருஷ்டிக்கிறார். இது வரைக்கும் பார்த்தோம். இதான் சிருஷ்டி விஷயம். ரொம்ப தூரம் போக வேண்டாம். இதான் சிருஷ்டி விஷயம் தெரியறது. இது வரைக்கும் ஒரு அத்தியாயம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? பகவானுடைய விராட் ஸ்வரூபத்தை வர்ணித்திருக்காருனோ அடுத்த அத்தியாயம் என்ன தெரிவிக்கிறதுன்னா, இனி அந்த அத்தியாயம் முடிவெடுத்து அடுத்த அத்தியாயம் என்னன்னா பகவானுடைய அவதாரங்கள் தெரிவிக்கிறது. பெருமாள் அண்டத்தை எப்படி படைத்தார், பிரம்மாவை எப்படி உள்ளே புரித்தார் வரையும் நம்ம பார்த்துட்டோம். அண்டத்தை எப்படி படைத்தார்? பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், மனஸ்தத்துவம், மூல பிரகிருதி, மகான், அகங்காரம், இந்த 24 தத்துவங்களை படிச்சுட்டாரணும். படிச்சு முடிச்ச உடனே இதுதான் அண்ட கடாகத்தை பண்ணிட்டார் தெரியறது. அதுக்கப்புறம் ஒரு உயர்ந்த ஆத்மாவை தேர்ந்தெடுத்து அவருக்கு பிரம்மாங்கிற பதவி கொடுத்தார். அது வரைக்கும் பார்த்துட்டோம். இனிமே பகவானுடைய அவதாரங்கள் சொல்ல போறார். இது வரைக்கும் பார்த்தது சிருஷ்டி விஷயம். இனிமே அவதாரங்கள் விஷயம். வெவ்வேறு அவதாரங்கள் கிட்டத்தட்ட 25, 26 அவதாரங்கள் உண்டு. அவதாரம் 25 கணக்குக்காக சொல்லிட்டு இருக்கிறது தவிர அவ்வளவுதான சொன்னேன். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, பிறப்பில் பல்பிறவி பெருமான். அதான் தெரிவிக்கிறது. பகவானுடைய அவதாரங்களுக்கு கணக்கே கிடையாது, கணக்குண்டான கிடையாது. ஆனா சாஸ்திரம் தசாவதாரம் சொல்றது ஒரு பக்கம், 25 அவதாரங்கள் சொல்றது. அதுதான் கணக்கான. அப்படி கணக்கு கிடையாது. நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எண்ணிக்கை சொல்றதுக்காக சொல்லிட்டு இருக்க தவிர நிறைய அவதாரங்கள். இப்ப பிரதானமா இங்க 25 அவதாரங்கள் பாகவத்தை சொல்றாரு. சுருக்கமா தான் பார்க்க போறோம். பெருமாள் என்னன்னா முதல் அவதாரம் வராக அவதாரம். என்ன சொன்னி மச்ச அவதாரம் தான் முதல், வராக அவதாரம் தான் இதுல எடுத்திருக்காரு. முதல் அவதாரம் வராக அவதாரம். வரிசையா ஞாபகத்துக்கு கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும், ஜாகிரதையா கேட்கணும். முதல் அவதாரம் வராக அவதாரம். வரிசையா ஞாபகத்துல வச்சுக்கலாம். அவதாரங்க பேரை சொல்றேன். ஒவ்வொரு அவதாரத்தையும் நாம் விளக்கமா மேல பார்க்க போறோம். வராக அவதாரம் இப்படி பண்ணினார், அம்ச அவதாரம் இப்படி பண்ணார், வியாச அவதாரம் இப்படி பண்ணார், பரசுராம அவதாரம் இப்படி பண்ணார், பின்னாடி பார்க்க போறோம். ஆனா கிட்டது அதனாலதான் சொல்றேன் கொஞ்சம் நாழி ஆகுது. இது இத்தனையும் 7 நாட்களை முடிக்க முடியுமான்னா சமம். 7 நாட்களை முடிக்கணும் சொல்லணும்னா எப்படி சாமி முடிக்கும்? நீங்க முடிச்சிருக்காருன்னா அந்த அளவுக்கு ஞானம் இருந்திருக்கு. சொல்றவாளுக்கு சாமர்த்தியம் உண்டு, அடியனுக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. கேட்கிறவாளுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு, அடைய உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனா அன்னைக்கு நிறைய சாமர்த்தியமா இருந்திருக்கான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப ஒவ்வொன்றும் விளக்கம் மேற்கப்படும். முதல் அவதாரம் வராகம். பன்றியாய் அன்று பாரகம் கேண்ட ஆழியான் ஆழியான் அருளே. பன்றியாய் அன்று பாரகம் கேண்ட பாடியான் அடியான் அருளேன்னு இருக்கிறார். அப்ப வராகம் பன்றியா பிறந்தான் இல்லையா? அப்ப ருஷிக்கும் ஆகூதிக்கும் யக்ஞன் என்ற பெயரோடு பிறந்தான். ருஷிக்கும் ஆகூதிக்கும் வராக அவதாரமே ருஷிக்கும் ஆகூதிக்கும் யக்ஞன் என்ற பெயரோடு யாரு வராக அவதாரம் பிறந்தார். இது வராகம். அடுத்து 2வது கபில அவதாரம். கபிலன் என்பது சாங்கிய மதத்தை பிரவர்த்தகாச்சாரியர். கபில அவதாரம். அந்த கபிலர் பிறந்தார். தேவபூதிக்கும் அதே போல தேவபூதிக்கு திருக்குமாரான கபிலாச்சாரிய அவதாரம் பண்ணார். கர்த்தம பிரஜாபதி தேவபூதி இந்த 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு பிறந்த குழந்தைதான் கபிலாச்சாரியர். பகவத் அவதாரம். கபிலோட அவதாரம் பகவத் அவதாரம். இது 2வது அவதாரம். அடுத்து 3வது அவதாரம் தத்தாத்திரேயர். அத்ரி அனுசூயிக்கு பிறந்தவர் தான் தத்தாத்திரேயர். அத்ரி அனுசூய இருக்கையா அவருக்கு பிறந்தவர் தத்தாத்திரேயர். அத்ரியின் பிள்ளையானபடியாலே அவருக்கு ஆத்திரேயர்னு பேரு. அப்படியே கொஞ்சம் பாஸ்டா தான் போயிட்டு இருக்கேன். பின்னாடி நம்ம இதை பார்க்க போறோம். 25 அவதாரம் பேரை சொல்லிடுறேன். அந்தந்த அவதாரம் எப்படி நடந்தது பின்னாடி பார்க்க போறோம். ஆக முதல் அவதாரம் வராக அவதாரம், அடுத்து கபில அவதாரம், அடுத்து தத்தாத்திரேயர் அவதாரம். அந்த தத்தாத்திரேயத்துக்கு ஆத்திரேயர்னு பேரு. அடுத்து சனத்குமாரர்கள். சனத்குமாரர்கள் யார் தெரியுமா? பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள். பிரம்மா
தன் மனசாலேயே 4 பேரை படைக்கிறார். சனகன், சனத்குமாரன் முதலானவர்கள் எல்லாம் இருந்து 4 பேர். அந்த 4 பேருக்கு இதுவும் பகவானுடைய அவதாரம் தான். சனத்குமாரர்கள் அவர்களும் பகவானின் அவதாரம் தான். அடுத்து நரநாராயண அவதாரம் எங்க தெரியுமா? பத்ரிகாசிரமம் நடந்தது. தானே ஆச்சாரியனாய் தானே சிஷ்யனாய் இருந்து கொண்டு திருமந்திர உபதேசனா அந்த நரநாராயண அவதாரம் இதுதான் உபதேசனம். இதுவும் பகவானுடைய அவதாரம் தான். நரனும் பகவான் தான், நாராயணனும் பகவான் தான் அவதாரம். இது 6வது அவதாரம். அடுத்து 7வது அவதாரம் துருவன். அவன் துருவ நட்சத்திரம் சொல்றாங்க. ஆமா, அந்த துருவன் இருக்கு இல்லையா, சிறு குழந்தை. இவன் 6 மாசம் தான் தபஸ் பண்ணி பெருமாளையே செவிச்சரணும் அப்படிக்கச்சே துருவனாக பகவானை தான் பிறந்திருக்கார். துருவன் வேறல்ல, பகவான் வேறல்ல. துருவனாக பகவானே பிறந்தார் இல்லையா, அது துருவ அவதாரம். 7வது அவதாரம். அடுத்து 8வது கிருத்து. கிருத்துன்னு யார் சுவாமி? துருவரனின் பிள்ளைக்கு அங்கன்னு பேரு, அங்கனின் பிள்ளைக்கு வேணன்னு பேரு, வேணன்னு பிள்ளைக்கு கிருத்துன்னு பேரு. அப்ப துருவனின் பிள்ளைக்கு அங்கன்னு பேரு, அங்கனின் பிள்ளைக்கு வேணன்னு பேரு, வேணன்னு பிள்ளைக்கு கிருத்துன்னு பேரு. அந்த கிருத்து யாருன்னா பகவானின் அம்சம். கிருத்து கூட பகவானின் அம்சம். அடுத்து ரிஷபதேவர். ரிஷபதேவர், இந்த ரிஷபதேவர் என்று சொல், ரிஷபதேவனை எத்தையோ நினைக்காதீங்க, பகவானுடைய அவதாரம் தான். ரிஷபதேவரும் பகவானுடைய அவதாரம் தான். அதுக்கு அடுத்தது 10வது அவதாரம் என்னது? ஹயக்ரீவ அவதாரம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மஜேன்னு சொல்றோமோ ஹயக்ரீவன். அந்த ஹயக்ரீவ அவதாரம் தான். குதிரை முகத்தோடு ஞானத்துக்கெல்லாம் தேவதை சரஸ்வதி ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அந்த சரஸ்வதிக்கு ஞானத்தை கொடுத்ததை யாருன்னா ஹயக்ரீவ எம்பெருமான் தான். அப்படிப்பட்ட ஹயக்ரீவ அவதாரம் 10வது அவதாரம். அந்த குதிரை முகத்தோடு ஞானத்துக்கெல்லாம் இது. அப்ப அனைத்து கல்விக்கும் கடவுள், அனைத்து கல்விக்கும் கடவுள் ஹயக்ரீவ அவதாரம். இவரும் பெருமாளுடைய அவதாரம் தான். அடுத்து மத்ஸ்ய அவதாரம். இப்பதான் வருது மத்ஸ்ய. ஆமா, பாகவதத்துக்கு அப்படிதான் எடுத்துட்டார் மத்ஸ்ய அவதாரம். ஏன்னா உலகமே பிரளயத்துல சூழ்நின் இருக்கு, சூழ்நின் இருக்கச்சே அப்ப படகுல ரிஷிகளையும் ஔஷதங்களை வைத்து சத்தியவிரத மனுவையும் காப்பாற்றி கொடுத்தார், காப்பாற்றி கொடுத்தார் இல்லையா? அதனால அந்த மத்ஸ்ய அவதாரம். பெரிய மீனாக பிறந்தார், சாமானியம் இல்லையா, பெரிய மீன். மத்ஸ்யம்ன்றது மீன். அந்த பெரிய மீனா பிறந்தாருனோ, மீன் தான் முதல் அவதாரம். மீனோடு ஆமை கேடல் அரிகுரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியமானான்னு திருவங்கியாளர் பாசம். மத்ஸ்ய கூர்ம வராக அவதாரம் தான் சொல்லியிருக்கு. ஆனா இங்க எடுத்தது என்னன்னா, இங்க 11வது அவதாரமாக எடுத்திருக்காரு. இங்க மீன் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம் எடுத்திருக்காரு. அடுத்த அவதாரம் அந்த அவதாரம் சொல்லிட்டு அதுவும் பகவதாரம் தான். அதன் பிறகு கூர்ம அவதாரம். மத்ஸ்யவதாரம் எடுத்தது ஔஷதங்களை காப்பாற்றுவதற்காகவும் ரிஷிகளை படைகளை ஏற்றி காப்பாற்றுவதற்காகவும் சத்தியவிரதர் மனுவை காப்பாற்றி கொடுப்பதற்காகவும் பெரிய மீனாக அவதாரம் பண்ணி இவர்களை காப்பாற்றினா இது மத்ஸ்ய அவதாரம். அடுத்து அவதாரம் என்னது? கூர்ம அவதாரம். பகவான் திருப்பார்க்கிற கடையிறாரோ, அந்த கடையும் போது மந்திரமலை கீழே போயிடுச்சு. மந்திரமலையை வைத்துதான் கடையிறார். கடையச்சுதான் அமிர்தம் கிடைக்கிறது. அந்த கடையும் போது அது கீழே கீழே இறங்கி போறது. கீழே இறங்கி போகாம பிடிக்கணுமோனோ, அப்பதான் என்ன அவதாரம்? கூர்ம வடிவத்தில் ஆமை ரூபம். கூர்மம்னா ஆமம், கூர்மாசனம்னு சொல்லுவா. கூர்ம ஆசனம்னா ஆமை ஆசனம்னு பேரு. அந்த கூர்ம அவதாரம் பண்ணார். மந்திரமலையை காப்பாற்றி கொடுப்பதற்காக கூர்ம அவதாரம் பண்ணினார். அடுத்து பிரகலாதனுக்கு தூணுக்கு நடுவில் தோன்றினாருன்னு நரசிம்மன். நரசிம்ம பபுகு எதை தெரிவிக்கிறார்? சகசிரமத்தை தெரிவிக்கிறார். அந்த நரசிம்ம அவதாரம் தலைக்கு மேலே சிங்க உருவம், கழுத்துக்கு கீழே மனித உருவம். இது வரைக்கும் கழுத்துக்கு கீழே மனித உருவம், இந்த கழுத்துக்கு மேலே சிங்க உருவமா இருக்கணும். இந்த ரெண்டும் கலந்த உருவம் தான் நரசிம்மம். நரம் சிம்மம். நரம்னா மனுஷன், சிம்மம் சிம்மம்னா சிம்மம். இந்த நரமும் சிம்மம் கலந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். இது 13வது அவதாரம். அடுத்து 14வது அவதாரம் ஒரு யானையை ரட்சிப்பதற்காக
சென்று நின்று ஆழிதொட்டானை தேனமர் சோலை மாடமாமேலை திருவல்லிக்கேணி கண்டேனே மீனவர் பொய்கை நான்மலர் பொய்வான் வேட்கையினோடு சென்றிழந்த காணமர் வேகம் கையெடுத்தலர கராதன் காலினை கதுவ ஆணையின் துயரம் தீரப்புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழிதொட்டானை தேனமர் சோலை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேன்னு ஒரு யானைக்காக ஓட்டமாக ஓடி வந்து யானையை முதலை வாயிலிருந்து காத்து கொடுத்தான் இல்லையா கஜேந்திரவரதன் கஜேந்திரன். அந்த கஜேந்திர மோட்சம் பண்ணின பெருமாள் அவருக்கு ஹரின்னு பேரு. அவருக்கு பேரே ஹரி. ஹரி என்று அவருக்கு திருநாமம் இல்லையா? அதைத்தான் அந்த அவதாரமா தெரிவிக்கிறார். ஆச்சரியமான அவதாரம். அதுக்கு அடுத்த அவதாரம் வாமன அவதாரம். வாமனவதாரம் சின்ன வடிவா இருந்து பெரிய திரிவிக்ரம அவதாரம் பண்ணி உலகத்தையே தாவி அளந்தானோ இது 15வது அவதாரம். வாமன அவதாரம் சின்ன வடிவு, ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் உருக்கி ஒன்றும் தருவனாய் மாவலியை சிறையில் வைத்த அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட வாமன அவதாரம். அதுக்கப்புறம் 16வது அவதாரம் அம்ச அவதாரம். அம்ச அவதாரம் அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை தெரிவிக்கிறார் இல்லையா? அம்ச அவதாரம்னா யோக சாஸ்திரத்தையும் வேத சாஸ்திரத்தையும் உலகத்திற்கு கொடுப்பதற்காக அம்சாவதாரம் பண்ணி உபதேசித்திருக்காரு. அம்சாவதாரம் அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இது 16வது அவதாரம் அம்ச அவதாரம். அம்சத்துக்கு மட்டும்தான் பாலையும் தண்ணியையும் பிரிக்கக்கூடிய சக்தி உண்டு, இருக்கட்டும். அதுக்கப்புறம் 17வது அவதாரம் மனுக்கள். மனுக்கள்னா அதாவது மன்மந்திரம் சொல்றோம்னா சங்கல்பம் பண்றச்சே மன்மந்திர அப்படின்னு சொல்றோம்னா அந்த மன்மந்திரம் என்று சொல்கிறோம்னோ காட்சிஷ மனு, வைரதவனு, தாமசமனு, இதை போல மனுக்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மனுக்கள் எல்லாம் பகவானுடைய அம்சம். பகவானுடைய அம்சம்னா புரியத்துக்காக சொல்றேன், பின்னாடி வரத்தை சொல்ல போறேன், இப்பவும் சொல்லிடுறேன். என்னன்னா அம்சம்னா பகவான் ஆத்மா அப்படியே வந்துட்டோம்ல. பகவான் ஒரு ஆத்மாவை செலக்ட் பண்ணி ஒரு சரீரத்தை செலக்ட் பண்ணி அதுல தான் ஆவிர்வதிக்கிறான். இதுக்கு ஆவேச அவதாரம்னு பேரு. அதான் அம்ச அவதாரம். அப்படி அம்ச அவதாரம். இதை போல மனுக்கள்லாம் பகவான் அம்சம். இது 17வது. அடுத்து 18வது தன்வந்திரி பகவான். மருந்துகளுக்கெல்லாம் அதிபதி, டாக்டர்களுக்கெல்லாம் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் சனாதன தர்மத்தில நம்பிக்கை இருக்கிறால தன்வந்திரி பகவானுடைய படத்தை வச்சுட்டு இருப்பான். அப்படி இருக்க தன்வந்திரி பகவான் அவர் பார்க்கிறத கடையும் போது அமுத குணத்தோடு ஏற்று கொண்டு வந்தார் இல்லையா தன்வந்திரி பகவான். அவரும் பகவத் அவதாரம் தான். அப்படிப்பட்ட பகவத் அவதாரம். அதன் பிறகு கோபமயமாக இருக்கக்கூடிய பரசுராம அவதாரம். கோபமயமாக இருக்கக்கூடிய பரசுராம இருக்கம். ராமனுக்கு முன்னாடி பிறந்தவர். ராமனுக்கு முன்னாடி பிறந்தவர் அதான் பரசுராமன். ஆனால் ராமனே ஜெயிக்க பார்த்தார், ஆனா தோத்துட்டார். பரசுராமன் அவதாரம் பகவத் அவதாரம். இதுக்கு ஆவேச அவதாரம்னு பேர். பின்னாடி சொல்றேன் என்னன்றது. ஆவேச அவதாரம். அதுக்கப்புறம் 20வது அவதாரம் ராமவதாரம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராரணன்னு சொல்லி ராமவதாரம். எல்லாருக்கும் ஆசை எதுன்னா ராமராஜ்யம் 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 தெரிவிக்கிறோம்னா ஆபதா மதபக்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் தெரிவிக்கிறாரையா? அந்த உலகத்துக்கு சத்தியசந்தனாய் ஏகதார விரதனாய் தர முக்கியம். ஒரு பத்தினி ஒரு பானம் ஒரு சொல் என்கிற நிலையோடு இருந்தாரோ அப்ப உண்மையே பேசியிருக்கக்கூடிய ராஜ்யமே ராமராஜ்யமாக இருக்கணும் என்று நாம் ஆசைப்பட்டோம் இல்லையா? அப்பேற்பட்ட ராமச்சந்திரன். அதன் பிறகு 2 அவதாரம் பண்ணுறார். அதன் பிறகு 2வது திருவவதாரம் பண்றார். என்ன சுவாமி? பலராமன் கண்ணன். பலராமன் கண்ணன் 2வது திருவவதாரம். இந்த 2 பேருமே பகவத் அவதாரம் தான். 2 பேருமே பகவானுடைய அவதாரம் தான். இது என்னது? 20வது அவதாரம் ராமாவதாரம். 20 இந்த கணக்கெல்லாம் பாகவதத்தின் கணக்குப்படி நீங்க உடனே தசாவதார கணக்கோட இதை வச்சு பார்க்கப்படாது. பாகவதத்தின் கணக்குப்படி 20வது அவதாரம் ராமாவதாரம். 21, 22 இந்த அவதாரம் பலராம அவதாரம் கண்ணன் அவதாரம். கண்ணன் சொன்ன உடனே என்ன பாருங்க, இந்த அவதாரம் சொல்ல உடனே
பாகவதத்துல ஸ்லோகம்லாம் நீங்க சொல்லல. ஆனா இந்த அவதாரம் சொன்ன உடனே அவன் சேச்சிடத்தை சொல்லாம இருக்க முடியல. யாருக்கு? வியாச பகவானால. இந்த இதுக்கு முன்னாடி எத்தனை அவதாரம்? 20 அவதாரங்கள் சொன்னார். 20 அவதாரம் சொல்லும் போது அவளுக்கு உண்டான வைபவம் ஒரு வரியில சொல்லி முடிச்சுட்டார். ஆனா இந்த கிருஷ்ணாவதாரம் சொல்லும் போது இவருக்கு உண்டான வைபவத்தை அப்படி சொல்லல. இவருக்கு இந்த அர்த்தத்தை சொல்லணும்னு இதுக்குன்னு என்ன பண்றாருன்னா ஒரு 10 ஸ்லோகம் வச்சுட்டார். வேற எதுக்குமே ஸ்லோகம் கிடையாது. அத்தனை தூரம் வியாசருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இது நம்மாழ்வார். அந்த கிருஷ்ண துவைபாயனர்னு பேர் அவருக்கு. அப்படி இருக்க செய்து அவருக்கு மேற்கொண்டு இவனை பற்றி சொல்லணுமேன்றதுக்காக 10 ஸ்லோகம் வச்சுட்டாரு. வரிசை அவதாரத்தை தானே சொன்னாரியா. அடுத்த அவதாரம் சொல்ல போனோம் 21, 22, அப்புறம் 23 சொல்ல போனோம். 23 சொல்லாம இங்க ஸ்லோகம் வச்சுட்டாரு. பலராமன் கண்ணன் குறுக்க வந்தன்னு குறுக்க 10 ஸ்லோகம். மற்ற அவதாரம் எல்லாம் ஒன்னும் விளையாடித்தானே விளையாடல. ராமன் விளையாடினானா, வராகன் விளையாடினானா, அல்லது மச்சம் விளையாடித்தா, கூர்மம் விளையாடித்தா, இதெல்லாம் விளையாடலையணும். விளையாடினது யாரு? கண்ணன் தானே. அப்படி மட்டும் இல்ல, அந்த கண்ணன் எங்களோடு பரிமாறினா போல மற்ற அவதாரங்கள் பரிமாறித்தன வரல, பரிமாறவே இல்லை. கண்ணன்னு சொன்னாலே பேசாம யாராலும் இருக்கவே முடியாது. கண்ணன்னு சொன்னாலே பேசாம யாரும் இருக்க முடியாது. சரி சுவாமி, ராமன் சொன்னா கை கூப்புவோம். ஓ ராமன் சுவாமி, சக்கரவர்த்தி சுவாமி கை கூப்புவோம், அவ்வளவுதான். கண்ணன்னு சொன்னா என்ன தோணும்? அவனை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு மடியில எடுத்து வச்சுப்போம். இது கண்ணனுக்கு உண்டான தன்மை. ஏன்னா கண்ணன் எளிமையிலும் எளிமை. பத்துடை அடியவர் எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறடிகள் மற்றொரு கடவன். அங்கேயும் என்ன சொல்லியிருக்க ஆழ்வார்? கண்ணனை தான் சொல்லியிருக்கார். எது சொல்ற? கண்ணன்னு சொன்னாலே மடியில வச்சுக்கிறோமோனோ. இதுதான் வித்தியாசம் கண்ணனுக்கும் ராமனுக்கும். ராமன்னாலே சக்கரவர்த்தி சுவாமி, ரொம்ப பெரியவர். ஏன்னா சக்கரவர்த்தினால நம்ம கிட்டக்க போக முடியாது. ஆனா அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? கீழே விழுந்து செவிப்போம். சுவாமி ரொம்ப பெரியவர் சுவாமி, பெரியவர்னா கீழே வந்து செவிக்கிறோமோனோ. ஆனா கண்ணன் என்ன கோலாகலம். என்ன சுவாமி கோலாகலம்னா ஒண்ணு வேண்டாம். ராமனவை வந்துட்டோம்னா என்ன பண்றோம்? நீர்மோர் பானகம் தான். ராமநவமி வந்தாலே நீர்மோர் பானகம் தான். அதே ஸ்ரீ ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமின்னா 25 பக்ஷணம். சுவாமி ஒருத்தர் போட்டுன்னு பண்ணுவா. எங்காத்துல இத்தனை பக்ஷணம் நான் பண்ணோம், அவாத்துல இத்தனை பக்ஷணம் பண்ணலாம் இல்லையா? போட்டும் பண்ணார் இல்லையா? அவரவர்கள் வீட்டுல பக்ஷணங்கள் பண்ண எப்படின்னா 2 நாளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுக்குவோம். 2 நாளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு பண்ணலாமா? தானமா பண்ணலாம். எங்க பாட்டி அப்படிதான் பண்ணுவா. பாட்டு வண்டி 1 வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுக்குவோம். அப்பெல்லாம் கரண்ட் கூட கிடையாது. அப்ப என்ன முணுக்குன்னு ஒரு காடா விளக்கு, அந்த காடா விளக்கு வச்சுட்டு இத்தனையும் பண்ணிட்டு இருப்பா இல்லையா? 1 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடான். கெட்டு போகதான் சொன்னேன், கிடையவே கிடையாது. அவன் கைவண்ணம் தாமரை இருக்கு இல்லையா? அந்த கைவண்ணம் பட்டாலே கிடையவே கிடையாது. ஏற்றுக்கிட்டு வந்தேன்னா அப்ப கண்ணனுக்குன்னு பேசுபவர்கள் சில பேர் இருக்கா, ராமனுக்குன்னு பேசுபவர்கள் சில பேர் இருக்கா. இருக்கட்டும் சுவாமி. ஆனா கண்ணன் பட்சத்துல என்ன சொல்லுவானுச்சுமா? எங்க கண்ணனுக்கு தான் எத்தனை பட்சணம். ஏன்னா கண்ணனுக்கு விட்டு கொடுக்க மாட்டா சில பேர் ராமனை விட்டு கொடுமா. திவ்ய தேசத்திலே சில திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவன் என்ன பண்ணுவானா, எங்க பெருமாள் போல எந்த பெருமாளும் கிடையாது அப்படின்னு. அவரு வேற திவ்ய தேசமா இருப்பாரு, எங்க பெருமாள் போல எந்த பெருமாளும் கிடையாதுன்னு. இந்த போட்டி பொறாமையில் இருக்கப்படாது. போட்டி இருக்கணும், ஆனா அது பொறாமை ஆகக்கூடாது. அதே போல இங்க ராமனுக்கும் கண்ணனுக்கும் போட்டி. என்ன போட்டி? ராமனை பிடிச்சவா சில பேர் இருப்பா, கண்ணனை பிடிச்சவா சில பேர் இருப்பா. கண்ணனை பிடிச்சவா என்ன சொல்றானா, எங்க கண்ணனுக்கு கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி வந்துச்சுன்னா 25 பக்ஷணங்கள் பண்ணி என்னமா கோலாகலமா கொண்டாடுறோம். உங்க ராமனுக்கு என்ன? ஒண்ணும் இல்லை, நீர்மோர் பானகம் அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லையா? உடனே ராமனுக்கு வேண்டி வேலை சொல்லுவா. என்னமா சொல்லுவா? ஆமா நீர்மோர் பானகம் தான். என்ன பண்ணுவோம்? எல்லாம் இருக்கிறவாருக்கு படாடோபம் தேவையில்லை. ஒண்ணும் இல்லாதவனுக்கு தான் படாடோபம் பண்ணிப்பான். கொஞ்சம் சொல்றது புரியுதா? எல்லாம் இருக்கு யாருக்கு? ராமனுக்கு, சக்கரவர்த்தி எல்லாம் இருக்கு, படாடோபமே தேவையில்லை. இத்தனை பக்ஷனுக்கு வெறும் நீர்மோர் பானகம் கொடுத்தாலே சக்கரவர்த்தி தான். இவர் என்னதான் பக்ஷணம் பண்ணிட்டாலும் இவர் ஆயர் குலத்தில் தோன்றி அணிவிலக்கு தானே, அவ்வளவுதானே. இவர் சக்கரவர்த்தியான கிடையாதுன்னு.
இப்படி போட்டி போட்டு பேசணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த போட்டி என்னது, இது ஆரோக்கியமான போட்டி, ஒன்றும் தவறான போட்டி இல்லை. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப ராமனோ சக்கரவர்த்தி, அவர் ஒன்றும் பள்ளி கொண்ட வேண்டாம், உங்க கண்ணனுக்கு ஒண்ணுமே இல்லை, அதான் பண்ணி பண்ணி பாத்துக்கிறேன். இப்படி பார்த்தா இதுக்கு ஏத்தம், அப்படி பார்த்தா அதுக்கு ஏத்தம். ராமன்னு சொன்னாலே மரியாதை வந்துடும். ராமன்னு சொன்னாலே என்ன மரியாதை வந்துடும். கண்ணன் சொன்னா என்ன சுவாமி, ஆசை வரும். இதான் முக்கியம். ராமன்னு சொன்னாலே மரியாதை வந்துடும், கண்ணன்னு சொன்னாலே ஆசை வந்துடும். இரண்டும் பேரு தான். ராவனை பத்தி இன்னொன்னு நினைச்சுமா, ராவனை பார்த்து நடக்கணும், அவன் நடத்ததை பின்பற்றி நடக்கணும். ராமன் எப்படி நடந்து கொண்டாலோ அதன் பிரகாரம் நான் நடக்கணும். ஆனா கண்ணன் விஷயத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டாரோ அதன் பிரகாரம் நடக்கப்படாது. அவர் சொன்னதை பின்பற்றி நடக்கணும். என்ன ஆகும்னா, அவர் நடத்தினதை பின்பற்றி நடக்க போனா அப்படின்னா நம்ம பொய் சொல்லணும். 14,100 பெண்களை 100 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் என்னது, கண்ணனை பின்பற்றி போனா இந்த ஆபத்து இருக்கு. அதே நேரத்துல கண்ணன் சொன்ன வார்த்தை பின்பற்றணும். சர்வதன்மான் பரித்தஜ்ய மாமேகம் கரணம் கஜா அகம் துவா சர்வபாதேப்யோ மோட்சயிச்சாமி மாஷதகா அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனா ராமன் விஷயத்துல ராமன் பேசவே மாட்டார். அவர் பேச்சு அவ்வளவு தூரம் கிடையாது. முத்து உதிர்ந்தா போல பேசுவார். 3 ஸ்லோகம் தான் பண்ணார். சகுருதேவ பிரபன்னாய சவாத்மி க்ஷயாயிச்ச அபயம் சர்வபூதேத்வ ததாம் ஏதத்ருதம் மம அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சே அப்ப கண்ணனை பார்த்து நடந்து கொள்ளப்படாது. கண்ணன் சொன்ன வார்த்தையை கேட்டு நடக்கணும். ராமனுடைய நடத்தையை பார்த்து பின்பற்றணும். ஆக நடத்தின பின்பற்ற நடத்த முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. கண்ணனை கேட்டு நடக்கணும், ராமனை பார்த்து நடக்கணும். உபதேசம் ரொம்ப நன்னா கண்ணன் பண்ணுவார். ஆனால் அவர் பண்ணினதை பார்த்து ஒருத்தனை பின்பற்றக்கூடாது கூடாது. தர்மமாகத்தில் தர்மமாகும். எது தர்மம், அந்த தர்ம மார்க்கத்தில் ராமன் நடப்பார். தர்மத்தின் வழியே போகணும்னு அவர் மிகவும் ஆசைப்படுவார். ராமன் ஆசைப்படுவார். சட்ட திட்டங்கள் உட்பட்டு இருப்பார். இதுதான் சட்டம், இந்த சட்டத்தின் வழிதான் இருக்கணும் அப்படின்னு இருப்பார். ஆனா கண்ணன் அப்படி இல்லை. கண்ணன் போகிற வழிதான் போய் இதுதான் தர்மம். நான் எந்த வழி போறேனோ அது தர்மம். ராமன் சொல்வது நான் தர்மத்தின் வழி போகிறேன், கண்ணன் சொல்வது நான் போகிற வழி தர்மம். நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம பண்ண முடியுமா, பண்ண முடியும். சங்கமேஸ்வரன் அவர் எது பண்ற, அது இது புது என்னலாவனவல்ல என்ன உன் செய்கை நெய்விக்கும் முதுவைய முதல்வா ஆழ்வார சொல்லு. நீ எது பண்ணாலும் அது நன்னா இருக்குன்றாரு. நீ எது பண்ண அது நீ பண்ணதா இருக்கணும். அது மற்றவர்த்த மற்றவாள் பண்ணவா இருக்கக்கூடாது. நீ எது பண்ணாலும் அது சாத்திரமா இருது. அது இது உது என்னலாவனவல்ல என்ன உன் செய்கை நெய்விக்கும் முதுவைய முதல்வான்னு தெரிவிக்கிறான் இல்லையா. அப்ப அதான் தெரிவிக்கிறார். அப்ப எது தர்மமோ அந்த தர்ம வழியில் போவான் ராமன். ஆனா தான் எந்த வழி போனானோ அதுதான் தர்மம். இது கண்ணனுக்கு அப்படின்னு இதான் எழுதி வச்சிருவாரு. நான் இந்த வழி போயிருக்கேன், அதுதான் தர்மம் நிற்கிறாரியா. ஆக சர்வேஸ்வரன் திறந்து என்ன பண்ணினாரோ அதுதான் தர்மம். ராமோ விக்கிரகவான் தர்மகா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் தெரிவிக்கிறாரியா. ஆக பலராம அவதாரம் என்ன, கண்ணன் அவதாரம் என்ன, 2 பேரும் ஒரே அவதாரம். அந்த அவதாரம் என்ன, அதுக்கு மேல 23வது அவதாரம் 21, 22 இந்த 2 அவதாரங்களும் பலராம அவதாரம், கண்ணன் அவதாரம். அடுத்து 23வது அவதாரம் வேதவியாசன் அவதாரம். வியாசாய ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமகான்னு சொல்ற போனோம். அப்படிங்கச்சே 23வது அவதாரம் வேதவியாசன் அவதாரம். இதுவும் ஆவேச அவதாரம். இதுவும் ஆவேச அவதாரம். இவர் எப்படி சுவாமி சத்தியவதிக்கும் பராசர மகரிஷியும் பிறந்திருக்கார். இவர் எப்படி பிறந்தான்னு பின்னாடி பார்க்க போறோம். எல்லா அவதாரத்தையும் பின்னாடி பார்க்க போறோம், நிதானமா பார்க்கணும். சத்தியவதிக்கும் பராசர மகரிஷிக்கும் இவர் பிறந்தார். அடுத்து 24வது அவதாரம் புத்த அவதாரம். அப்ப புத்த அவதாரம் கூட பகவான் தான் சுவாமி. இன்னைக்கு புத்தன் புத்தன் சொல்லிட்டு அந்த புத்தன் இங்க சொல்லல, இது பின்னாடி வந்த புத்தன். இதற்கு முன்னாடி ஏன்னா புத்தவதாரத்தை புத்தனுடைய நிலையை வேதவியாசரே கண்டிச்சிருக்காரு. இப்ப புத்தவதாரம்னு இப்ப இந்த ஸ்ரீமத் பாகவத்திலே எடுத்திருக்காருன்னா அப்ப இப்ப இருக்கிற புத்தர் பிறக்கவே இல்லை. புத்தர் முன்னாடியே இல்லை, இது பின்னாடி வந்த புத்தர்.
அந்த வம்ச பாரம்பரிய வந்தவாளா இருக்கலாமே தவிர இவர் பிரதானம் இல்லை. பிரதான புத்தர் வேதவியாசருக்கு முன்னாடியே இருக்கார். புத்தரை கண்டிச்சிருக்கார் வேதவியாசர். சர்வம் சூன்யம் சொல்லி இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது அந்த புத்த அவதாரம் அவரே தான் புத்தராக பிறந்தார். வேதத்திலே அவர் என்ன பண்றாரு? வேதம் இல்லைன்னு சொல்றதுக்காக புத்த அவதாரம். இதுதான் ஆச்சாரிய தேகார் ரொம்ப மணி எடுத்திருக்காரு. இதை பத்தி நல்லா வேகமா சொல்ற அங்க வரைச்ச சொல்றேன். இதுக்கு வேதத்துல இம்சையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை யாரும் பின்பற்றாதீங்கோ. சொல்றது யாரு? ஸ்ரீமன் நாராயண அவதாரமாக இருக்கக்கூடிய புத்த அவதாரம். வேதத்தை நம்பாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் சுவாமி இந்த மாதிரி பண்ணாங்க? அசுர ராட்சசெல்லாம் இருக்கா இல்லையா, அவ வேதத்தை வைத்துக் கொண்டு நிறைய எல்லாரையும் இம்சிக்கிறான். வேதத்தை வைத்துக் கொண்டு இம்சிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துனாலே அவளுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. வேதத்தை கத்துட்டு இருக்கா. அதனால என்ன பண்ணா, அந்த வேதத்திலிருந்து அவ விடுபடணும். விடுபடனா என்ன பண்றது? பொய்யான ஒரு செய்தியை பரப்பினான் புத்த அவதாரம் எடுத்து. வேதத்துல நிறைய இம்சைகள்லாம் சொல்லியிருக்கு, அதை நம்பாதீங்கோ அப்படின்னு சொன்னோடனே இந்த அசுர ராட்சசால என்ன பண்ணா, அது நம்பிக்கை போயிடுச்சு. அவன் அதை கெட்டியா பிடிச்சுட்டா. வேதத்தை கெட்டியா பிடித்து கொண்டுதான் உலகத்தையே நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தா. அப்படி இருக்கச்சே முதல்ல வேதத்திலிருந்து இவனை பிரிக்கணும்னா அப்பதான் இவர்களை நாம் கொல்வதே முடியும் என்று சொன்னே. பெருமாள் புத்தவதாரம் பண்ணி வேதத்தை நீங்க யாரும் நம்பாதீர்கள், நீங்கள் ஆதரிக்காதீர்கள். அதில் என்ன சொல்லியிருக்கு? மாட்ட கொள்ளு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஆட்ட கொள்ளு சொல்லியிருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி அசுரர்களையும் ராட்சசனும் குழப்பின அப்படியானா அதனால அவர் கொல்ல முடிஞ்சது. இது என்ன அவதாரம்? புத்த அவதாரம். அடுத்து கடைசி அவதாரம் கலிபுருஷன். அப்படின்னு இந்த கலியுகத்தின் கடைசியிலே கலிபுருஷனை ஒழிப்பதற்காக கல்கியாக பிறக்கப் போகிறார். கலிபுருஷனை ஒழிப்பதற்காக கல்கியாக பிறந்தார். விஷ்ணு யசஸ் என்பவருக்கு குமாரராக சம்பலம் என்கிற ஒரு கிராமத்திலே விஷ்ணு யசஸுக்கு பிள்ளையாய் கல்கி அவதாரம் பண்ண போகிற. இன்னும் வரல, இனிதான் வரப்படுது. அது எப்ப? இந்த கல்கி பகவானுடைய அவதாரமே இந்த கலியுகத்தினுடைய கடைசியில தான். அவர் கிளம்பினதுக்கு மறுபடியும் கிருத்தயுகம் வந்துடும். அப்படிப்பட்ட கடைசியில அவதாரம் பண்ண போறார். அவருடைய தகப்பனார் விஷ்ணு யசஸ். அவர் எங்க கிடக்கிறார்? சம்பளம் என்கிற கிராமத்துல கிடக்க போகிறார். ஆக இந்த அத்தியாயத்தில் 25 அவதாரங்கள் சொல்லப்பட்டன. இந்த 25 பாகணும் சொல்லப்பட்டன அப்படின்னு இது அத்தனையும் பரீட்சித்து நல்லா கேட்டுட்டார். நம்ம எங்க இருக்கோம்னு பாத்துக்கணும். அவதாரம் அந்த விஷயத்தை விட்டுற கூடாது. எந்த டிராக்ல போறோமோ அதை விட்டவே கூடாது. பரீட்சித்து நல்லா கேட்டுண்டா அதன் பிறகு பிரம்மாவை சிருஷ்டித்தான் இல்லையே, அந்த பிரம்மா மேற்கொண்டு சிருஷ்டி தொழிலை எப்படி செய்தான் பரீட்சித்து அடுத்த கேள்வி கேட்கிறான். பகவான் முதல்ல சிருஷ்டித்தார்னு சொன்னேன். சிருஷ்டித்த விஷயம் சொல்லி முடிச்சோன்னே பிரம்மாவை சிருஷ்டித்தார் சொன்னார். இன்னும் மனுஷன்லாம் சிருஷ்டிக்கவே இல்லையே, பிரம்மா எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னு கேட்க முதல்ல பிரம்மாவுக்கு தான் யார் என்றதே புரியல. சுகர் பதில் சொல்றார். பிரம்மாவுக்கு முதல்ல எங்க பண்ணான்? நாபி கமலம், பகவானின் திருநாபி இருக்கு இல்லையா, திருநாபி இருந்தான் கொப்பூழில் எடுகமர பூவழகர் ஆண்டாள் தெரிவிக்கிறார் இல்லையா. அந்த கொப்புழுக்குள்ளிருந்து பிரம்மா அவதாரம் பண்ணார். பிரம்மா புரியல. ஆனா பிரம்மாவுக்கு தான் யாருன்னு புரியல. யாருன்னு ஏன்னா பெருமாள் நாபி கமலத்தின் பிரம்மா தோண்டினார். பகவான் பிரம்மாவை படைக்க பிரம்மா ரொம்ப நாள் தபஸ் பண்ணார். நான் யாருன்னு தெரியலையே. முதல்ல அவர் அப்படியே இருந்தார். தப 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 அப்படின்னு அசரீர வாக்கு சொல்லிட்டு அந்த வாக்கு சொன்ன உடனே தபஸ் பண்ண போல் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணார். நாம் ஏதோ ஒரு தாமரையில அமர்ந்திருந்திருக்கோம், அவ்வளவுதான். பகவான் சயனித்திருக்கார். அவர் உந்தியிலே தாமரை இருக்கே, அந்த தாமரையில் நான்முகனை படைத்தான். பூவில் நான்முகனை படைத்த தேவன். ஆழ்வார் பாசனம் இருக்கணும். பூவில் நான்முகனை படைத்த தேவன் கூட சேவிக்கணும்னா திருவனந்தபுரம் போகணும். கெடுமிட ராஜவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூட்டின் தவறுகளும் குறுகையில்லான்னு திருவனந்தபுரம் ஆச்சரியமான தீவிசம். வடமடை அளவில் பள்ளி விரும்பினான் குறும்புறற்றும்
தடமடவேல் அனந்தபுர நகர் புகுதுமின்றே. திருவனந்தபுரம், அந்த திருவனந்தபுரம் அங்கதான் நாபி கவனத்தின் பிரம்மா தொகுதன் நேர பிரத்யட்சமா தெரிவிக்கலாம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோகை வேதாந்தி பிரகினோதி தஸ்மை தங்கதேவம் ஆத்மமுக்தி பிரசாதம் முமுச்சுர்வை சரணமகம் பிரபக்கே. ஆச்சரியமான இது ஒரு புராண விஷயம். யார் ஒருத்தன் பிரமனை படைத்து அவனுக்கு வேதார்த்தத்தை எல்லாம் உபதேசித்து மேற்கொண்டு படைக்கும் சக்தியையும் கொடுத்தானோ அந்த பரபிரம்மமான பெருமாளை வணங்குகிறேன். இது இந்த ஸ்லோகத்துக்குள்ளான அர்த்தம். வணங்குகிறேன், ஆக சரணமாக பத்துகிறேன் என்று உபனிஷத் சொல்லுகிறது. இன்னைக்கு திருவனந்தபுரம், இந்த பாருங்க, திருவனந்தபுரம்ன்றது அங்க இருக்கணும். கிடுமிடராயவெல்லாம் கேசவா என்றார். இன்னைக்கு ரொம்ப பிரசித்தமா போயிட்டார் பெருமாள். இருக்கட்டும், அப்படி இருக்கச்சது. இப்ப இது எப்படின்னா, எப்படி சிருஷ்டி பண்றார் பிரம்மா தான் மேற்கொண்டு சிருஷ்டியை தொடங்குறார். எப்படி சிருஷ்டி பண்றான்னு சொல்ல போறாருங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியம். இப்ப 2வது ஸ்கந்தம் ஆரம்பிக்க போறது. மொத்தம் 12 ஸ்கந்தங்கள். இது வரைக்கும் முதல் ஸ்கந்தம் முடிஞ்சு விட்டோம். 2வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது. சாரி, ஆரம்பிப்பதற்கு 2வது ஸ்கந்தம் முடிவருகிறது. அதன் பிறகு இது 3வது ஸ்கந்தம். 2வது ஸ்கந்தம் இதோட முடிஞ்சுடுறது. இதோட முடிஞ்சுட்டு, தவறா சொல்லிட்டேன், 2வது ஸ்கந்தம் இதோட முடிஞ்சுட்டு 3வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கப்படுது. அப்ப முதல் ஸ்கந்தம் முடிஞ்சது, ஏற்கனவே பார்த்துட்டோம். 2வது ஸ்கந்தம் அந்த பரீட்சத்து கேட்கறது 2வது ஸ்கந்தம் ஆரம்பம். இப்ப 2வது ஸ்கந்தம் முடிகிறது. இனி 3வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது. 3வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறதுனா, ஆனா இன்னும் 2வது ஸ்கந்தம் இன்னும் நம்ம முடிக்கல. ஏன்னா பிரம்மாவுடைய சிருஷ்டி நம்ம பார்க்கணும். இருந்தாலும் அதுக்குள்ள குறுக்க ஒரு சின்ன ஒரு விஷயமா எடுத்து விடுவார் யாரு, சுக்கராச்சாரியர். 3வது ஸ்கந்தத்துல உத்தவரும் விதுரரும் பேசிக் கொண்டிருந்த ரொம்ப நாள் எடுத்திருந்தார். உத்தவர் விதுரர் 2 மகனீயர்கள், பெரிய மகான்கள். அப்படிப்பட்ட மகான்கள் பேசின்றதை எடுக்கிறார். மேற்கொண்டு சொன்னோம். ஆக இது நிறைய சிருஷ்டியை பத்தி பேச போறார். விதுரருக்கும் உத்தவருக்கும் சம்பாதம். அவர் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடக்கிறதுனோ அது. அதன் பிறகு இந்த 3வது ஸ்கந்தத்தை என்னென்ன சொல்றான்னு சொல்லிடும். விதுரருக்கும் உத்தவருக்கும் சம்பாவதம். அதன் பிறகு கண்ணன் புறப்பட்டு சீவைட்டு போனாரணும். அந்த செய்தியை கேள்விப்பட்டு இன்னும் வெவ்வேறு விஷயங்கள் புறப்பட்டு ஸ்ரீவைக்கணும் போறச்சு என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் மேற்கொண்டு பிரம்மா எப்படி சிருஷ்டிக்கிறார் இதெல்லாம் மேற்கொண்டு சொல்ல போறார். இப்ப 2வது ஸ்கந்தத்திலே 10வது அத்தியாயம் சொல்லப்படுகிறது. எந்த ஒரு கட்டமான பாருங்க, இனிமே பிரம்மாவுடைய விஷயத்தை சொல்ற போனோம், பிரம்மாவுடைய சிருஷ்டிக்கிறான்னு சொல்ற போனோம். பிரம்மாவை சிருஷ்டிக்கிறான்னு சொன்னாலே கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா அத்வாரக சிருஷ்டி சத்வாரக சிருஷ்டின்னு பார்த்து போனோம். அத்வாரக சிருஷ்டினா பகவான் பண்றது, சத்வாரகன்னா இன்னொருத்தர் இடையிட்டு கொண்டு சிருஷ்டிப்பது. அது இன்னொருத்தர் இடையிட்டு கொண்டு சிருஷ்டித்தால கொஞ்சம் சிரமமா இருக்கும். கொஞ்சம் சிரமமா இருக்கும்னாலே அதை கொஞ்சம் நன்னா இனிமே சிரமமான ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லணும்னு வா. இப்ப கடைசியில தான் சொல்றேன், ஒன்னும் கிரமம் இல்லை சொல்றேன். என்னன்னா இவர் எப்படி படைக்கிறார், என்ன எப்படி படைக்கிறார், எப்படி படைக்கிறார், எப்படி இது பண்றாரு. பகவான் திருமேனியை பிரகிருதியை மாத்துறார். மறுபடியும் அந்த பகவானுடைய சிருஷ்டியை சொல்லிட்டு மறுபடியும் பிரம்மா சிருஷ்டியை சொல்றேன். பகவான் முதல்ல மூலப்பிரகிருதி, மூலப்பிரகிருதி தான் தன் திருமேனி, தன் திருமேனியை பிரகிருதியை மாத்துறார். மாத்தின உடனே மகான் ஆறுது. மூலப்பிரகிருதி மகான் ஆறுது. மகான் அகங்காரம் ஆறுது. அகங்காரம் தான் அந்த 3 அகங்காரமா மாறுகிறது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் ஆறுது. அது மாதிரி அதிலிருந்து பஞ்சபூதங்கள் என்ன, பஞ்ச தன்மாத்திரங்கள் என்ன, கர்மேந்திரியங்கள் என்ன, ஞானேந்திரியங்கள் என்ன, மனஸ்தத்துவம் என்ன, இது இத்தனையும் கிடைக்கிறது. அதன் பிறகு பகவான் 14 லோகமடைந்த அண்டங்களாக உருவாக்கினார். அதுக்கப்புறம் ஒரு உயர்ந்த ஆத்மாவை தேர்ந்தெடுத்து பிரம்மாவை உருவாக்கி உள்ளே வைத்தார். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப பிரம்மா சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். பிரம்மா சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். சரி சுவாமி, அப்ப பகவான் சிருஷ்டிக்கலையா? நம்ம உடனே ஒண்ணு தோணும், இப்ப பகவான் தான் சிருஷ்டிக்கிறார். பிரம்மாவை இடையிட்டு கொண்டு சிருஷ்டிக்கிறார். பிரம்மாவுக்கு அந்தர்யாமியா இருந்து கொண்டு தான் சிருஷ்டிக்கிறார். இப்ப நம்ம என்ன தோணும்னா, அதே அவரே பண்ணிருக்கலாம்னா பண்ண முடியாது. இன்னென்ன தேவதைலாம் இருக்கா, அந்தந்த தேவதைக்கு சில காரியம் கொடுத்தாங்க நம்மனோ. அதனாலதான்
பிரம்மாவை இடையிட்டுக்குள்ள சிருஷ்டிக்கிறார், சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். இப்ப முன் சிருஷ்டி பின் சிருஷ்டி. முன் சிருஷ்டி பகவான் பண்ணது, பின் சிருஷ்டி பிரம்மாவுக்கு முன்னாடி சிருஷ்டியது. பிரம்மாவிடத்திலிருந்து நடக்கும் சிருஷ்டி இரண்டும் இந்த இடத்துல சொல்லப்பட்டுள்ளது. முதல்ல மகான் சிருஷ்டி, மூலப்பிரகிருதி மாறி மகான் தத்துவம், மகான் மாறி அகங்காரம், இது இரண்டாவது சிருஷ்டி. அதன் பிறகு மூணாவது என்ன பண்ணா தன்மாத்திரைகள். முதல்ல மூலப்பிரகிருதி. அப்படி எதுக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு இந்த விஷயத்துல அந்த குழப்பம் வரும். பகவானுடைய திருமேனி தான் மூலப்பிரகிருதி. மூலப்பிரகிருதி மாறி மகான் ஆகும், மகான் மாறி என்ன ஆகும் அகங்காரமானது, அகங்காரமானது தான் இரண்டாவது சிருஷ்டி. அகங்காரம் தான் இரண்டாவது சிருஷ்டி. அதன் பிறகு அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகள் வரும். தன்மாத்திரைகள்னா என்னன்னு நம்ம யதீந்திரமத தீபிகால நம்ம பார்த்திருக்கோம். தன்மாத்திரைன்னா முழுவதுமாக பஞ்சபூதங்கள் வராது, முழுவதுமாக பஞ்சபூதங்கள் இல்லாத நிலையே இருக்காது. அந்த இடைப்பட்ட நிலைக்கு தான் தன்மாத்திரைன்னு பேரு, அந்த பஞ்ச தன்மாத்திரைன்னு பேரு. அந்த தன்மாத்திரை முதல்ல சிருஷ்டிக்கிறார். அந்த தன்மாத்திரை சிருஷ்டிக்கிறது தான் மூணாவது தன்மாத்திரை. சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம், இந்த அஞ்சும் படைக்கப்பட்டது மூணாவது. அடுத்த சிருஷ்டியில் அடுத்தது என்ன நாலாவது வைகாரிக வைகாரிக்கம். வைகாரிக்கம் என்னது பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் படைக்கப்படுகிறது. முதல்ல தன்மாத்திரை, இது அது மூணாவது. நான்காவது பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் கிடைக்கிறது, கூடவே மனஸ்தத்துவம் படைக்கப்படுகிறது. அதன் பிறகு வித்யை அவித்யை ரெண்டு. வித்யை அவித்யை ஆச்சரியமான விஷயம், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். வித்யை அவித்யைனா வித்யைனா அறிவு, அவித்யைனா அறிவு இன்மை. இந்த ரெண்டையும் படிக்கிறார். அது என்ன சுவாமி அறிவு இன்மையை படிப்பாரா? வித்யை அவித்யை, அறிவு அறிவு இன்மை, இந்த ரெண்டையும் படிக்கிறார். அறிவு என்பது அறிவுன்னா என்னது? அறிவு என்பது கத்தியை போல, அறிவு இன்மை என்பது கத்திக்கு உரை இருக்குமோனோ, உரை அதுக்கு ஒரு பாக்ஸ் உரை, அந்த உரையை போல அறிவு இன்மை. அந்த கத்தியை உரைக்குள் சொருகி வைப்பார்கள் இல்லையா? அப்பனா கத்தி என்கிற அறிவு உரை என்கிற அறிவு இன்மை உள்ள சொருகி வைக்கிறார் இல்லையா? அப்பனா என்ன அர்த்தம்? ஞானத்தை அஞ்ஞானத்துக்குள் சொருகி வைத்துள்ளார்கள். கொஞ்சம் நிதானமா சொல்றாங்க. ஞானத்தை அஞ்ஞானத்துக்குள் சொருகி வைக்கிறார் அப்படின்னா உரையிலிருந்து கத்தி எடுக்கிறோமோ, உரை இருக்கணும். உரையில்லாதவர்னு பேரு திருமேட்சி ஆழ்வார்கள். உரையிலிருந்து கத்தி எடுக்கிறோமோ, அந்த கத்தி எடுத்த உடனே தான் கத்தி போகப்படுது, இல்லைன்னா அதுக்கு மேல பிரயோஜனமே இல்லை. கத்தி உரைக்குள்ள இருந்தா பிரயோஜனம் இல்லை, எடுக்கணுமோ அப்பதான். அப்ப அஞ்ஞானத்திலிருந்து வெளியே உருவினால்தான் ஞானம் பயன்படும். அஞ்ஞானம் என்கிற உரை, அந்த உரைக்குள்ளே ஞானம் என்கிற கத்திய போட்டிருக்கா. அப்ப அஞ்ஞானம் என்கிற உரையிலிருந்து ஞானம் என்கிற கத்தியை உருவினால்தான் ஞானம் பயன்படும். நாம் எல்லாரும் ஞானத்தை அஞ்ஞானத்தில் மூட வைத்துக் கொள்கிறோம். என்ன பாருங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? ஞானம் இருக்கு, நமக்கு நல்ல ஞானம் இருக்கு, அஞ்ஞானத்தால மூடிக்கிறோம். அப்ப என்ன, நல்ல ஞானம் நமக்கு இருக்கு, நல்ல ஞானம் இருக்கு, நன்கு எல்லாமே இருக்கு, ஒரு குறையும் இல்லை. ஆனா நாம் பண்ணின கர்மங்கள் இருக்கு இல்லையா, கர்மங்கள் அந்த உடம்பு அகங்காரமாகவும் இது இத்தையும் ஞானத்தை மூடிக்கிறது. கர்மங்கள் ஆகட்டும், இந்த சரீரமாகட்டும், அகங்காரமாகட்டும், இது எத்தனையும் அந்த ஞானத்தை மூடுகிறது. அதை தள்ளிவிட்டா தன்னிடையே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானமானது பளிச்சுன்னு வெளிவரும். அந்த ஞானமானது பளிச்சுன்னு வெளியே வந்துருவோனோ. அப்ப ஒண்ணு வேண்டாம், இதுக்கு இந்த எக்ஸாம் சொன்னேன். உயர்ந்த மாணிக்கம் இருக்கு, அந்த மாணிக்கத்தை கொண்டு போய் சேத்துல போட்டாச்சு. அதோட ஒளி பிரகாசிக்கமா? பிரகாசிக்காது. சேரி முடித்து ஒளி வெளியிலே தெரியாது. சுவாமி மாணிக்கத்துல ஒளி இருக்கு, ஆனா வெளில தெரியலையே சுவாமின்னா, அப்ப என்ன பண்ணும்? அதுல சகதி மூடி இருக்கிறபடியாலே இப்ப மாணிக்கத்தை ஒளி வெளில கொண்டு கூட என்ன பண்ணணும்? சகதியை தள்ளினா போறோம். அந்த மாணிக்கத்தின் ஒளி
தன்னடியே வரும். எது போல? பூமிக்கடியில ஜலம் இருக்கு. பூமிக்கடியில் ஜலம் இருக்கிறபடியால நான் கிணத்தை வெத்துறேன், அதுக்கு மேல இருக்கிற கல்லு மணல் இதெல்லாம் எடுத்துட்டேன், ஜலத்தை கொட்டவே வேண்டாம், ஜலம் தன்னடியே இருக்கு. அப்ப ஜலம் தன்னடியே வரப்போறதுணும், நான் ஜலத்தை கொட்டணுமா? பக்கெட்ல எடுத்து கொட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல ஏதோ ஒண்ணு மறைச்சுட்டு இருக்கு, ஏதோ ஒண்ணு அதை தடுத்துட்டு இருக்கு. அந்த தடுத்து எடுத்தாலே போறோம். அந்த கல்லை எடுத்தாலே வந்துடும். ஒரு அணை இருக்கு, அணையை மூடி வச்சிருக்கா, அந்த மூடினதை கழட்டினாலே ஜலமே வாவான்னு கூட வேண்டாம், தன்னடையே வந்துருமோனோ. அதே போலதான் இந்த ஆத்மாவுக்கு எப்போதும் ஞானம் உண்டு. ஆனா கர்மங்கள், அகங்காரம், மமகாரம் இதெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கிறோம். அதை தள்ளியாச்சுன்னு வச்சுங்க, ஆத்மாவின் ஞானம் நன்னா பிரகாசிக்கும். ஆக வித்தை என்கிற கத்தியை அவித்தை என்கிற உரைக்குள் வைத்து என்ன பண்ணுவோம்? வைத்து ஆக 6 சிட்டியை பார்த்தோம். இவருக்கு என்ன சிட்டி? என்னென்ன சிட்டி? முதல்ல மூல பிரகிருதி, மகான், அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனஸ்தத்துவம், இந்த 6ஐயும் பார்த்தோம். இப்ப 7வது சிருஷ்டி. 7வது சிருஷ்டி என்ன தெரியுமா? ஸ்தாவரங்கள். ஸ்தாவரங்கள் என்னது? மரம், செடி, கொடி, ஔஷதங்கள் இதெல்லாம் படைக்கிறது 7வது சிருஷ்டி. அடுத்து 8வது சிருஷ்டி என்ன தெரியுமா? திரியக்கு. அசைவன, ஊர்வன, பரப்பன, மிதப்பன, நடப்பன, மாடு, ஆடு, புலி, சிங்கம், திரியக்கு, இது இத்தனையும் படைக்கிறது. இது 8வது. அடுத்து 9வது சிருஷ்டி என்ன தெரியுமா? இதுதான் மனுஷ சிருஷ்டி. மனுஷன சிருஷ்டிகள் எங்க? நமக்கு முன்னாடி மிருகங்களை சிருஷ்டிக்கிறார், தாவரங்களை சிருஷ்டிக்கிறார், அதுக்கப்புறம் தான் மனுஷ சிருஷ்டிய. அதுக்கப்புறம் மனுஷ சிருஷ்டி. முதல்ல 8 சிருஷ்டி ஆன பிறகுதான் மனுஷர்களையே 9வது சிருஷ்டிக்கிறார். அடுத்தது 10வது தேவர்கள். நமக்கு அப்புறம் தான் தேவர்களே சிருஷ்டிக்கிறார். தேவர்கள் அனைவரையும் சிருஷ்டிக்கிறார். இதைத்தான் தசவித சிருஷ்டின்னு சொல்லுவார். தசவித சிருஷ்டின்னு தெரிவிக்கிறார். இதெல்லாம் பண்றது. இப்ப 10 சிருஷ்டி ஆயிடுச்சு. அப்பனா பகவான் சிருஷ்டிப்பது அண்ட கடாக்கள் வரைக்கும் பகவான் சிருஷ்டித்தார். அதற்கு மேற்கொண்டு என்னென்ன பண்ணோம்? இந்த வித்தை அவித்தை என்று சொல்லக்கூடிய அந்த 6 சிருஷ்டியை பார்த்தோம். 7வது சிருஷ்டியிலிருந்து எதை யார் பண்றார்? பிரம்மா பண்றார். ஸ்தாவரங்கள் என்ன, ஜங்கமங்கள் என்ன, திரியக்கு என்ன, மனுஷன் என்ன, தேவர்கள் என்ன, இவர்களெல்லாம் சிருஷ்டிக்கணுமோ? இவரெல்லாம் சிருஷ்டிப்பதாக பண்றார். எப்படி பண்றார், என்னமா பண்றார், கூட அவர் யாரார் வந்துட்டு பார்ப்போம். ஆழ்வாரும் பெருமானாட்சியர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், பாகவதார் திருவடிகளே சரணம். சந்தேகம் எதா இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க ஒண்ணுமே கேட்டா நல்லா புரிஞ்சிடும். ஒன்னும் கட்டமே இல்லை. சிருஷ்டி விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுருக்கமா தான் சொல்லியிருக்கேன். பார்ப்போம். சாயங்காலம் யதீந்திரவத தீபிகா உண்டு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்ல போறார். என்னன்னு அதையும் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப சந்தேகம் தான் கேட்கலாம்.